ஜயாதீதம் சுயம் சதோதயம் பரம்பர பார்க்க புத்த பௌதம் பராபர மகாபய நிராதர பகவதரம் பரமதந்திரம் விசித்திரம் பரம வேதாந்தம் நிருபாதிக பரமசாந்தம் பரமலோகாதிக்க நித்திய சாம்ராஜ்யம் பரமதம் பரமசூட்சம் பராபரம் என்பது என்ன? நான் யார் தெரியா சொன்னாங்க தெரியும். எனக்கு தெரியாது. பைசாம்பாடி ராயிரு அது இல்லப்பா. நான் உரையும்படியான ஆள் தான். யாருக்கு கண்ணுக்கு எட்டாத பொருள். சரி போகட்டும். உலகமோ ஜலமயம். ஜலமயம் என்பது எப்போதும் உலகம் அழிய முடியாத காலம் வரும்போது ஜலம் இருந்தா தண்ணி வந்து மூடி கடல் மூடிக்கும். ஆமா, அது உண்மைதானே? கண்டிப்பா. உலகம் அழிவு காலம் வரும்போது யாருக்கும் தெரியாது. சரி வராது. அது வந்து படிச்சவங்க தான் தெரியும், புராணம் பார்த்தவங்க தான் தெரியும். ஆமா ஆமா ஆமா, நம்ம சொன்னோமா படிச்சவங்க தான் தெரியும் படிப்போட அருமை. குடிச்சவங்க தான் தெரியும் போதோட பச்சியா குடிகார புத்திக்கு குடிகார அதே புத்தி தான் வரும். ரெண்டு மணி நேரம் கம்மி. சரி ஐயா, என்ன அப்பேர் கொண்ட அழிவிலே கைலாயமே பீடமாய் அமர்ந்துள்ளியே சர்வேசனா நமச்சிவாயா கைலாய சீசா பத்தியா பத்தியா சொல்லி தெரியாதான் போதுமா? என்னப்பா சீசாவா? கைலாய பரமோரு. சரிப்பா, என்ன பண்ண வச்சுக்க. டேய் கைலாய பரமரே. சரி. டேய் கைலாயம் என்பது கையை மூடி போட்டா என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? உள்ள இருக்குது என்ன தெரியுமா உனக்கு? தெரியுமா? யாருக்கா தெரியுமா? தெரியாது. கையில் ஆயம். கையில ஆயம். ஆயம் என்பது உள்ள இருக்கு. ஒண்ணும் தெரியுமா? தெரியாது. யாருக்கும் தெரியாது. யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியுமா? அப்பேர் வந்த கருப்பொருள் நான். ஏன் தெரியுமா? பொருள் உள்ள முடிகிற உள்ள ஒண்ணுமே தெரியாது. தெரியுறாள். உருவம் இல்லாத பொருள். நானும் ஒரு ஆள் தான். உருவம் இல்லாத பொருள் எப்படிங்க? ஐயோ, உருவம் எல்லாரும். உனக்கு அம்மா அப்பா இருக்காங்களா? ஆமா இருக்காங்க. சரி, மனைவி இருக்கா, மக்கள் இருக்கா? எல்லாரும் இருக்கு. எல்லாம் இருக்காங்க. வீடு இருக்குது, வாசல் இருக்குது, எல்லாம் இருக்குது, எல்லாம் இருக்கு. எந்த ஒரு குறையும் இல்லைங்க. அப்படி இருக்கு. எல்லாருக்கும் தாய் தந்தை இருக்கு, எல்லாம் உருவம் இருக்குது, எல்லாம் உண்டு. எனக்கு உருவம் கிடையாது. உருவம் கிடையாது. என் கோயில பாத்திருக்கியா? ஆமா பாத்துருக்கேன். எல்லாருக்கும் தெரியும். சிவன் கோயில் போய் பாத்துருப்பாங்க. என் பேரு திருவண்ணாமலையா. நான் நட ஓடுறேன். ஆமா, திருநெல்வேலி பார்த்தா தெரியும். தெரிய வரும். எல்லாருக்கும் இந்த எல்லா முருகரை பாத்துருக்கலாம். ஆமா, பகவானை பார்க்கலாம். எல்லா உருவத்தையும் பார்க்கலாம். உருவம் இருக்கு. என் கோயில வந்தா என் உருவம் இருக்குது இல்லையே? மாவாட்டுற கோயில் மாதிரி தான் இருக்குது. அதான் காரணம். அடியாந்திரம் ஒண்ணு மேல கொதவு ஐயாந்திர மாதிரி. அதான் கிடையாது. என் உருவம் இல்லாத ஆள் தான் ஒரு ஆள் தான். ஏன் தெரியுமா? உலகமே என்னுடைய உற்பவம் என்னுடைய தான். நல்லா புரிஞ்சுக்கணும். அது என்ன குழவின்னா என்ன கீழே வந்து இல்லையா பொருந்திருக்குது. என்ன ஒரு சங்கு. என்ன காரணம் தெரியல. அது என்ன அர்த்தம்? அது சொன்னதான் தெரியுங்க. மனைவியினுடைய கருப்பொருள் இது, கீழே இருக்குது ஆவடியார். அந்த குழவி வந்து சிவனுடைய கருப்பொருள். புரியுதா இல்லையா? இப்ப தெரிஞ்சுன்னா இல்லையா? அதெல்லாம் உற்பவமே அதெல்லாம். உலகமே அதுதான் நடக்கும். அதுதான் உருவம் இல்லாத பொருள். அதுதான் அப்பேர் கொண்டாலே 5 படாக தோற்றப்படுவார். எப்படி எப்படி எப்படி? அப்பு அப்பு வாயு வாயு தேயு தேயு பிரிது பிரியு ஆகாயம் ஆகாயம். நான் இல்லை என்றால் உலகமே கிடையாது. நானும் பேசினு ஆடவும் முடியாது, நீ பேசவும் முடியாதுங்க, பார்க்க முடியாது. இந்த ஒளி வெளிச்சம். ஆமா, இல்ல யாரும் உட்காந்துருப்பாங்களா? யாரும் உட்காந்து. அது யாரு? நான் தான். எதிக்கிற மண்ணுங்க. யாரு? யாரு? நான் தான். ஓஹோ, வாயால உரிய காத்து காத்து உங்ககிட்ட நானும் பேசிருக்கேன். ஆமா, அது நான் தான். இந்த மூச்சு காத்து. மூணாய்க்கு வச்சா மேலே ஆகாயம். அச்சா, ஆமா, இவ ஜலமாக போட்டது 5 பொருள். அப்பு வாயு தேயு பிரிதி ஆகாயம் ஆகாயம். இதற்கு 5 கருப்பொருள் உண்டு. எப்படி? பேச போனா இன்னும் 2 மணி நேரம் ஆகும். ஆமா. 5 உருவாக தோற்றப்படுமான இடத்துல 5 ஸ்தலத்திலே அமர்ந்திருக்கிறேன். என்னென்னவோ திருவானைக்காவல் அப்பு ஜலமயமாக அமர்ந்திருக்க ஜலகண்டீஸ்வரராக. ஜலகண்டீஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி என்னுடைய மனைவி. மனைவி எல்லாம் உண்டு. இது ஸ்தல புராணத்துல உண்டு. எல்லாம் அது அப்பு. வாயுடைய சமஸ்தம். வாயு திரு காளகஸ்திரி. ஓஹோ, காளகஸ்திரி.
திருப்பதி போறியல்ல ஆமா கனகத்திலே தென்னப்பன் இருக்கிறானே ஆஹா அந்த கனகஸ்ரீ வெடுவனுக்காக அவனுக்கு அது சொல்றது அது சொல்றாய் வாயு ஆஹா ஜெய திரு அண்ணாமலை ஆஹா நெருப்பு மயம் பேருக்கு திருவண்ணாமலை அதாச்சா அப்பு வாயு தேயு ஆஹா பிரிதி என்பது காசி என்பது ஆஹா காசி போயிருக்கியா இன்னும் போலங்க நீ போயிருக்கியா கனவுல போறான் நான் போய் வந்திருக்கேன் கூட அந்த காசி அம்மனுடைய விஸ்வநாத பெருமானாக ஒன்னேகால் அடி இருந்தாரு ஆஹா மணலால நீங்க இருந்தாரு அது மண்ணாலே வந்தது அங்க ஒண்ணு ஐபோச்சா இப்பேருக்கு வந்து 5 வித செலவாக இருந்து நான் காட்சி கொடுத்தாய் அப்படி இருந்தால் சரியே பேசுவானே காலமெல்லாம் கணவன் மனைவி என்பது கணவனுக்கு மனைவி அடங்கணும் மனைவிக்கு கணவன் அடங்கணும் அதான் குடும்பம் ஆமா என் குடும்பத்துல அப்படி இல்லப்பா இல்லங்க ஐயோ வாயாடுறாதே ஐயோ படும் வாயாடு யாரு என் மனைவி அந்த மாதிரி சொல்லுவாங்க ஊர்ல அப்படி இல்ல அவ சும்மா இருக்க மாட்டா ஆமா ஆமா வாயாடுன்னு பேரு அவளுக்கு நம்மளே சும்மா இருந்தாலும் நம்ம நோர் சும்மா இருக்காதுங்க அப்படியா ஆமா ஆமா நான் எவ்வளவு சொல்லி பாக்குறது அவ சும்மா இருக்க மாட்டான் ஏன்னா என் மச்சான் கொடுத்த செல்லம் அது ஓஹோ மச்சானா அவரு நாராயணசாமி தான் உன் வீட்டு பக்கத்து வீட்டுக்கார திருப்பதி வெங்கடாஜலபதி மச்சான் வந்து செல்லமா வளர்த்துட்டாரு ஆமா இன்னும் ஒரு பாப்பா வாய்ச்சா எது கேட்டாலும் தங்கிச்சுட்டாருன்னா உயிர் விட்டுப்பாரு அதனாலே அவருக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தா இவன் உயிர் விட்டுவான் அந்த மாதிரி தாங்க கிடைக்கணும் அப்பேர் இந்த காலகட்டம் இப்படியெல்லாம் போக திரைதான் எல்லா யுகமுங்களும் எல்லாம் நடந்து எல்லா அக்கிரமங்கள் எல்லாம் அகங்கள்லாம் கொண்டாடுவோம் சொல்ல முடியாது அதெல்லாம் பேசுவாங்க ஆமா ஆமா அதற்கும் அவதாரம் எடுத்திருக்கின்றோம் நானும் என் பாப்பாவும் யார கொல்லணும் மாறி ஆமா என்ன என் பாப்பா உடனே என்ன நாங்க என்ன தகுச்சின்னுவேன் யாரை கொல்லாம இருந்தா இந்த அவதாரம் எடுத்துக்க நான் யாரு கொல்லமா இந்த அவதாரம் நான் எடுத்துக்கிறேன் இப்படி எல்லாம் கருவத்து வந்துட்டான் ஏண்டா இன்னமும் அக்கிரமம் தலை தோங்குகிறா ஆமா கேள்விப்பட்டா இருக்கிறா கொஞ்சமா நெஞ்சமா அப்படி எல்லாம் இருக்க எனக்கு எதிரிகள் யார் தெரியுமா சர்வேசனாக நான் பிறந்தாலும் அவனவனுக்கு பொல்லாத எதிர்ப்பாடு குடும்பத்துல எல்லாருக்கும் ஊரா இருந்தா பிறந்தோம்னா வளர்ந்தோம்னா அண்ணன் தம்பி மாமா மச்சவன் சித்தப்பா பெரியப்பா எல்லாம் உண்டுதான் எதிரி இருந்து பழகாத எதிரிலாம் நிறைய பேர் பண்ணுவோம் நமக்கு சமாவில நமக்கு ஒரு எதிரி அது உனக்கு தான் தெரியும் உட்காந்து அடிக்கிறா பாரு மத்தானம் அவன் ஒரு ஆள் போதும் சரி அது உனக்கு எதிரியா இருந்தா பேக்ல வச்சு சந்திர படாம சாப்பிடுறது அதெல்லாம் வேணாண்டா நல்லவனை வந்து கெடுவானாங்களும் ஆமா கெடு புத்தி விளையாண்டா நல்ல புத்தி சொல்லி கொடுத்தா நல்லவனா போடுவான் கண்டிப்பா அது போல எனக்கு 5 எதிரிகள் தான் என்னுடைய கைலாயத்துல சிவனுக்கு எதிரி 5 பேர் தான் முக்கியமா இருந்தா சிவபுராணத்துல எனக்கு எதிரி முதல் எதிரி பெருமா தான் எனக்கு முதல் எதிரி பெருமாவா ஆமா ஓ படைக்கும் கட்டா ஐயோ அது யார் கொடுத்த திமிரு யாரு என் மச்சான் கொடுத்த திமிர்ரா அவர் கொடுத்தாரு அவருக்கு புள்ளியாச்சு அவரு அது தெரியுதா அந்த திமிரால அவருக்கு முகம் வந்து 5 முகம் எனக்கும் 5 முகம் தான் அதனால வந்த விளைவு அகம் கொண்டு மரியாதை இல்லாத என் பொண்டாட்டிக்கிட்டே போய் மரியாதையில போய் நடந்துக்கணும் ஆம்படியா மாதிரி அவளும் ஏமாந்துட்டான் படியாளுக்கு போட்டான் அந்த நேரத்துல இவன் வந்து மாமனாரை பார்க்கணும் மாமியாரை பார்க்கணும் அவன் வந்தான் நம்மளுக்கு கணவன் தான் வந்து அவருக்கு 5 தலை எனக்கு 5 சொல்லி அப்ப ஏமாந்துட்டான் என் வீட்டுக்காரு அதனால அந்த திமிரு அதனால அவனை டகாரி கோவம் வந்து கிள்ளி கிடைக்கிற ஒரு தலைய ஒரு சிறுத்தை பூமன் சிரம் கண்டி திருச்சிரம் கண்டி திருச்சிரம்
கண்டி கண்டி. அது ஊர் தெற்க இருக்குது. ஆஹா கன்னியாகுமரி பக்கத்துல ராமேஸ்வரம் இடையில இருக்குது அந்த ஊரு. ஆஹா திருச்சிரங்கண்டி கண்டீர் பூமன் சிரங்கண்டி சிரம் கண்டி அந்தகன் கோயில். கோயில் அந்தகன் என்பவன் ஒருவன் தோன்றினான். ஓடினார். அந்தகன் பெரிய சூரனா தோன்றா அவன் ஒருத்தவன். அவன் வந்தா வரப்பிரசாதம் பெற்றான். ஆஹா என்னடா கேட்டான், உனக்கு என்னடா வரணும்னு கேட்டான். அவன் ஆமா. கேட்டான், நான் கொடுத்தேன். எனக்கு எது தேவையில்ல, உன் பொண்டாட்டி வாடும் கேட்கறான். என்ன கடையில வைக்கிற பொருளா ஒரு கடையில கிடைக்கிறாலும் ஒரு கடையில தேடி பிடிச்சி வாங்கி கொடுக்கறது. எனக்கு எதுவும் தேவையில்ல, உன் பொண்டாட்டா எனக்கு பொண்டாட்டியை ஒன்று கேட்டான். இப்படி பெரிய கைலாய சிவபுராணத்துல ஆஹா அந்தகன். அந்தகன் அவன் பேரு அந்தகாசூரன். அவன் என்னுடைய மனைவியே கேட்டா எனக்கு மனைவி அவனுக்கு வரணும். ஆஹா வந்துதான் கோபம். என்ன பின்ன பாட்டான்னு குடிச்சான், கீழே வச்சேன், ஐயோ காலு மெரிச்சான், கீழே இருக்கும். பரவாயில்ல ஒரே அமுக்கு. அந்தகன் கோயில் கோவில் திருக்கோயிலூர்ல அந்தகன். அந்தகன் திருக்கோயிலூர் இருக்குவார், எல்லாருக்கும் தெரியும் திருக்கோயிலூர். ஆமா ஆமா தெரியும் தெரியும். அந்த ஊர்ல இருக்கு இன்னும். அந்தகாசுரன் மதித்த இடம். ஆஹா காலு மெரிச்சிருப்பேன். புறமெரித்த எடுத்து திரிபுராதிகள் தாரகாட்சியன் வித்வோர் மாலி 3 பேரு. அவனு அகங்கொண்டானுவா. ஆஹா அண்ணன் தம்பி 3 பேரு. திருவதிகை பண்ருட்டி பக்கத்துல திருவதிகை எல்லாம் புராணத்தில் எழுதி வச்சிருக்காங்க. நான் பார்க்கலாம். அங்கே இருந்த முப்புராதிகள் எனக்கு எதிரி. ஓஹோ அப்படியே சிரிச்சே அவன் அப்படியே நெருப்பால எரிச்சு அவனுல சிரிப்பாளி கோவில் புறமெரித்த மாமன் பரியல். எனக்கு மாமனா வந்தா மாமனாரா வந்தா வருத்தவான். யாரு தக்க பெருமா. ஓ தக்கன். என் மனைவிய மகளாக வேண்டும் என்று வரம் கேட்டேன். ஆஹா சரி போ பிறந்துக்க அப்படின்னு கொடுத்தேன். ஆமா கல்யாணம் பண்ண வந்து மதிக்காத வந்துட்டேன். என்னையும் அழிக்க ஆசைப்பட்டான். ஆசைப்பட்டான். அதனால அவனை அழிச்சான். ஆஹா வீரபத்திரன் கொடுத்து மாமன் பரியல் திருப்பரியல் ஊர். ஓஹோ ஊரது திருப்பரியலூர். எல்லாம் ஊரை ஞாபகம் வச்சுக்க. திருப்பரியல் ஊர். சலந்திரன். ஓஹோ சலந்திரன் ஒருத்தன் ஏற்பட்டான். அவன் சொல்றேன். அவன் யார் சொல்றா என்ன ஏற்பட்டவன் தான் தேவனால வந்துட்டான். ஓஹோ அவன் ஜலயிந்திராசூரன். என்னால வந்ததால ஆஹா காலதேவி வளர்த்து பெரிய ஆளாக்கிய உலகத்தையே ஆட்டுவன் தான் என்னுடைய இதால வந்தவன். ஆஹா தீப்பொறியால் வந்தவன் நெற்றி பொறியால எவனாலும் வெல்ல முடியாது. முடியாது. அதனால என் மச்சான் தான் கொண்டு போய் அவனை வந்து தூக்கி வச்சு சந்தரி பண்ணாத கொண்டுட்டாரு. ஓஹோ அத ஜலந்த திருவிற்குடி. ஓ திருவிற்குடி. திருவிற்குடி ஆஹா மாவலூர். ஓ மாவலூர். அது திருவுக்குள்ள வந்து ஜலம் இருந்தா. ஆஹா மாவலூர் என்ற ஊரிலே கையாசூரன் எடுத்து. ஓ கையாசூரன். கையா என்றால் என்ன? யானை. யானை யோ யானை யானை. யானை முகம்படத்து வந்தான் ஒருவன் கையாசூரன். ஓஹோ அவனை புடிச்ச தூக்கிட்டே புடிச்சு கீழே போட்டு அடிச்ச போட்டு. ஒரே மாவலூர் என்ன ஊர் அது? எவ்வளவு ஏகப்பட்ட வேலை செஞ்சிருக்க போட்டுருக்கீங்க. அப்படி இல்லாத திருவிளையாடல் எல்லாம் போன பெரிய இது வாடா. ஆமா இப்படிதான் இருக்க. காலை வந்தா பார்த்தவன் வண்டிய கணவராஜ கல்யாணம் நல்லா ஆட்சி கொடுக்குறது. நான் படியாத பாரு சொல்றது போட கொடுத்து கிடையாது. எனக்கு ஒரு சந்தேகம், எனக்கு ஒரு கேள்வி. அப்படின்னு கேக்குறது ஏ வேலை அவளுக்கு ஏன் போராட்டமா போச்சுங்க. சரி வானாண்டி, நான் சொல்றது கேளு. நான் மக்களுக்கெல்லாம் படியெடுக்கணும். என்னுடைய வேலை அப்படி வீட்டை கைலாயத்தில் சொல்லிட்டு போவேன். சும்மா இருக்க மாட்டா. எனக்கு ஒரு தெரியாத கேள்வி சந்தேகம் போய் சொல்லி ஆகணும். பானா வம்பு வரும், கோவம் வரும், சாபத்தை கொடுப்பேன், சண்டை வரும். என்ன தாங்க மாட்டாங்க. அப்ப நீ பசியேறி போக வேண்டாம். ஊர் ஊரா பசி எதுனா அப்படே நான் ரிடம வாங்கணும் தான். ஏரிக்கிற வேலையும் காலை வாங்கத்துல நான் போவான், அவங்க சிட்டி வாங்கத்துல அவங்க போவாங்க. ஆமா ஆமா அது கிடக்கட்டும், ஒன்னும் பொருத்தப்படாது. அது அதுதான் உண்மைதான். சாகை சிங்கம் பார்த்தா காளை பார்த்தா விடுமா? சிங்கத்துக்கிட்ட காலை ஒண்ணு அது மாதிரியே தான் எனக்கு அமுந்து போச்சு. அப்பேர் வந்தாரு கோபம் உள்ள எடுத்தா குணமும் கண்டிப்பா பேசுவேன் பேசுவேன். ஆமா அப்புறம் வந்து சர்வேசான்னு சொல்லி காலத்தான் விடுவான். அப்புறம் இடம் வாங்கி சேர்த்துப்பான். பரவாயில்ல, இதே வேலையா இருக்கு. இது போல பக்த ஓடிகள் ஒருவருக்கு பாலை ஊட்டிடு, ஒரு காலை காட்டி, ஒரு ஓலை காட்டி, ஒரு சூளை காட்டி. இதுதான் சிவனுடைய மகிமை.
எந்த பக்கவாடிகள் யாராருக்கு என்னன்னு அருள் செய்ய வேண்டுமோ அதற்கு தகுந்த மாதிரியா இருப்பேன். இப்படி எல்லாம் இருந்து அப்படி இருக்க நிலவிலே இது தினத்திலே படியளக்கலாம்னு ஒரு நோக்கம் இருக்கு. இப்பதாங்க மிஷின் வந்துருச்சு, ஏதாக போய் படி அளக்க போறீங்க. இது ஆமா, கிலோ கணக்கில் நம்ம இடம் போட்டு கொடுத்துனே இருக்கலாம். அப்படியா? ஏன் படி அளக்க போறீங்க? படினா அவர் என்ன பண்றா, அவர் என்னென்ன அவரவர் படி, அவரவர் என்ன படி, ஆண்டவர்கிட்ட படி, அவரவருக்கு தகுந்த கூலிடா. ஏன் படின்ற கூலி அன்னைக்கு அவரோட கட்சி அப்படின்னு படி. அப்பேர் கொஞ்சம் இந்த படப்படுகிறேன். திருவருளால் அம்மான் எதற்காக தோன்றி காட்டின அந்த காலத்துல ஆண்டவனுடைய திருவருள். ஆலயம் திருப்பணி கட்டத்தில் எத்தனையோ பேர்கள் எத்தனையோ கலைமான்கள் இருக்காங்க. அப்படி இருந்தா அமைவது ஆலயம் அமைது ஒரு இடத்துல சிறப்பாக இருக்கணும். அப்பேருக்கு அளவிலே கணுவாப்பேட்டை சேத்திரத்திலே அம்மாள் குடிகொண்டு இருக்கிறாள் என்றால் எத்தனை காலமா தான் பாக்குறோம். நாம போயிடுவோம், அவள் போவாளா? எல்லாரும் பார்த்துருந்தா அம்மாவுடைய திருவருளினால் கோலாகால விழா நடந்து வருகிறது. திரு மகனார்கள் உபயதாரர்கள் அப்பேர் கொண்ட தர்மகர்த்தார்கள் அரங்காவளம் ஒன்று சேர்ந்து அவரவர் குழுவுக்கு ஏற்ப அவர் உபயதாரரோடு அன்றைய உபயதார நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு வருகிறார்கள். எல்லா சம்மேளனத்தோடு தொடங்க வேண்டும் என்று அம்மாவுடைய திருவாரூரை முன்னிட்டு எல்லோரும் வணங்கி இந்திய உபயதாரத்திலே நிகழ்ச்சியிலே என் அன்பியுடைய தாயாய் வழங்கி வருகிறார்கள். என் அன்பு தாய் அப்பேர் கொண்ட தாயினுடைய அருளாலே வைத்தாமலி ராயர் அவர்களுக்காக எனக்காக 101 ரூபாய் சன்மானப்படுத்திருக்கிறார். நான் படியாளுக்கு போகணும். என் மனைவி ஒரு வார்த்தை கைலாய பரமன் ஓ பார்வை வைத்து உமையவள் கொழுவுக்கு வருவதாக
பதுமதேவி வந்தேன் மகன் மக்கள் பதுமதேவி அம்மா அம்மா ரெண்டே வணக்கம். அம்மா அனந்தனி வணங்கலி தேடி போயிருக்கா. யாரு வணங்கலி. அனந்தனி அனந்தனி தேடி போய்க்கா ஆமாம்மா. அவள எங்க தாக்குனங்க தண்ணி எடுக்கிறான். இவன் எங்க கமலானி கல்லு கடைக்கு போயிருக்கான். சோதனுங்க எங்க போயிருக்கா அவன் உங்க இருக்கிறாம்மா. எல்லாருக்கும் கைலாயம் இந்த நிலையில இருந்தா பூர்வம் கேஸ் தலைகீழ மாறாது வைடி வாங்க அதால கேட்டியா உன் கண்ணால பாத்தியா இல்லமா நான் கேட்கவும் இல்ல பார்க்கவும் இல்ல நான் பின்வேலையில அனந்தன் எங்கடி கேட்கிறேன் அவ பணம் தேடி போயிருக்கான் அப்படியா தாக்குன எங்கடி கேட்கிறேன் அவ தடி கடை தேடி போயிருக்கான் ஐயோ அவன் எங்கடி ஹெல்த் நேரத்தால கல்லு கடை தேடி போறான்னு சொல்றால இது தேவர்களுக்கு தேவையா மானிட மக்களுக்கே தேவைப்படாது தேவருக்கு இப்படி செய்யறாங்கன்னு சொன்னா என்ன? அப்ப பூலோகத்துல மாநில மக்கள் அவங்க ஏன் கடை தேடி போக மாட்டாங்க அப்புறம் என்ன அங்க கடைக்கு போக வேண்டிய சாப்பிட வேண்டியதுதான் ஆனா இன்னொருத்தி இருக்கிறா அது யாரு அவ உள்ளபடியா உழைக்க கூடியவன் நீ புண்டாடிக்காமா அவ எங்கடா நோக்கனுக்கு அவன் உங்க இருக்கிறாம்மா. எங்கடா எடுக்கிறது இப்பயே நேர காலம் இல்லாத உங்க எடுக்கிறது இப்ப ஏன் எல்லாம் பூ பூத்திருக்குது இந்த நேரத்துல உங்க எடுக்க போறாங்களா ஆகாத கை மாதிரியா மறக்க போறியா மறக்காத இப்படிதான் இருக்க போறியா இல்ல இன்னும் ஒரு 10 பேர் கத்து கொடுத்த டைமா போகணும். உன் கட்சியில ஆள் சேர்க்கிற ஆமா. இந்த வாசம் கூட இங்க அடிக்கூடாது போய் நீ போய் சேரு போடி அம்மா வாமா வாமா நீடு வழிகாரமாக பார்க்க போல நடக்கட்டும் என்ன போ நிம்மதி இல்லாத வாழ்க்கை எனக்கு யாருக்கு எனக்குதான் உனக்கே நிம்மதி இல்லாத வாழ்க்கைன்னா அப்புறம் மானிட மக்களுக்கு என்ன ஆகும் தெய்வத்துக்கு அதான் மாமிக்கு ஒரு மாமி உண்டு சாமிக்கு ஒரு சாமி உண்டு தெய்வத்துக்கு மட்டும் கஷ்டம் நஷ்டம் இன்பம் துன்பம் இல்லாத இருக்குது எங்க இருக்குது எல்லாருக்கும் இருக்குது அது குறைப்பா இருக்கிறது எல்லா குடும்பத்திலும் உண்டு இன்னைக்கு 5 லட்சம் ரூபாய் திருவிழா எனக்கு எங்களுக்கு நடக்குது உனக்கு தான் நடக்குது ஊர் உலகம் போச்சு போயிட்டா போதுமா ஏன் என்ன? உள்ளவன் பரவாயில்லன்னு சொல்லணும் யாரு உன் புள்ளையா ஏன் ஆம்படையா தான் எனக்கு ஆம்படையா வந்து அவன் தான் பாரு ஆம்படையா ஐயோ என் தலை எழுத்து இதெல்லாம் உலையில மாட்டேங்குன்னு லோல் போடுது உலக மாதாவுக்கே ஆம்படி ஐயா போது வாழ்க்கையில எதுவும் குறையில்லை அம்மா குறை இல்ல. எனக்கு வந்த ஆம்படையா எனக்கு சரி இல்ல வந்த ஆம்படியான்னா வர ஆம்படையா ஒண்ணா நோண்டி கேப்ப நீ ஏதாவது இந்த மாதிரி இல்லாத போலியா அது இல்ல டெய்லி ஒரு ஆம்படியா வராரா அப்படி இல்ல நல்லதோ கெட்டதோ அது சரி கொண்டுட்டு குலம் பேசக்கூடாது கூடாது எதுவா இருந்தாலும் அடைச்சு பேசக்கூடாதுன்னா ஆண்களுக்கு அர்த்தம் பெரியமா என்னதுன்னு எவன் ஒருத்தன் தன்னை தானே சொல்லிக்கிறானோ அவன் புண்ணியம் இல்லாத போடு முட்டை நான் என்றால் அகந்தை நம்ம வீடு நம்ம நேரம் நம்ம பிள்ளை அப்படின்னு பொதுவா சொன்னாரு அது நம்மளுதுன்னா அவன் அல்லாம அறிவுல சிறந்தவன் இது என்னது இது என்னது அது என்ன திறக்கப்பட்டது மண்டபம் இந்த பள்ளிக்கூடம் என்ன நான்
நாங்க உருவாக்கணும். நம்ம திறக்கப்பட்டது. நம்மால் உருவாக்கி. இந்த ஊரு எதுடா? நம்ம வீடு. அந்த ஊரு எதுடா? நம்ம வீடு. என்னன்னு சொல்றோம் புண்ணியம் இல்லாதவன். அது தேவைப்படாது. வேலைக்கு போறோம்னா ஆமா ஆமா நம்ம மேலே தான் நம்ம வரணும். கண்டிப்பா. பக்கத்து மேலே பசி அடிக்க கூடாது. பக்கத்து மேலே 2 கலெக்ட் போட்டு எடுக்க வேண்டியதுதான். அவங்களும் நம்ம கூட கூட்டு ஓ வேண்டியது. மேலே ஒழுங்கா வட தெரியல, நீ ஏன்டா பக்கத்து மேலே பசி காட்டுற படவா? காரணம் வேற. இவன் தவற மறைக்கிறதுக்கு தான் அடுத்தவன பவுச்சி காட்டுறது. அவனுக்கு நான் பாலை ஓட்டுறேன். பாலை ஓட்டுறேன். இவன் என் தோலை காட்டுறான். அவன் என் காலை காட்டுறான். அவனுக்கு போல காட்டினாங்க. சாரி சாரி. இவன் வாழ்வான்னா எப்படி வாழ்வான்? சாரி சாரி சாரி. எனக்கு நீ மரியாதை கொடுக்குவானா? சாரி சாரி. நான் நெத்தியில போட்டு வந்திருக்க மாதிரி. ஆமா, நீ அந்த பூசைக்கு மரியாதை கொடு. நீ தான் என்ன சொன்னது சொல்லி சாரி இல்ல கையா. சொல்லி கொடுத்தா அவன் சாரி போறானா? அத அடிச்சு போறவன். கால காட்டணும் கோல காட்டணும் அது வந்துட்டு அதுக்காக என்ன பண்றது? அம்மையப்பன் வாழ்வது கைலாயம். ஆண்டிகளுக்கு கோபம் வருவது. கைலாயம். அப்ப கோபத்திலே செத்தவங்க ஆண்டினுடைய மனைவி இங்க தோணு தெரியாத போச்சான்னு கேக்குறேன். ஆண்டி மணி. இப்ப எனக்கு 50 முன்னாடியா நானு? ஏமா நீ வேற உன்னை பார்த்தா பெரிய கோடீஸ்வரம் முன்னாடி மாதிரி இருக்கிற ஆண்டி மணி. ஐயோ பெரிய ஆடை அப்புறம் இல்ல அதிகாரம். 4 கிலோ நகை போட்டுக்கின்னு பட்டு சேலை இவ்வளவு ஆடம்பரமா இருக்க நீ போய் பிச்சைக்காரன் மாட்டீங்க யாரு ஒத்துக்க? அணியும் படியான அணிகலமோ உண்ணும் படியான உணவோ உத்தும் படியான உடையோ ஆம்பளை ஆம்பட்டு சொத்துன்னு யோசனை பண்ணிட்டாரா பண்ணி. அப்புறம் யாருக்கு? யாத்தாவோட சொத்து இது எல்லாம் திருப்பதி வெங்கடாஜலபதி என் பெருமான் கண்ணபுரான் கோபாலன் கோவிந்தனை கேள்விப்பட்டியா? மூட்டை பிடிச்சி அடுக்கிறாங்கம்மா. கம்பத்துல பிறந்தான், பெரிய கம்பத்தை 20 பட்டு கம்பத்துல பிறந்தான். கட்டிக்கிட்டு புண்ணியம் இல்லாத போடு முட்டை சின்ன தூங்கி கட்டிக்கிட்டு ரோல் போட்டு போறான். உனக்கு என்ன செவ்வாய் தோட்டமா? அப்புறம் நான் என்ன சொல்றேன்? என்னத்துக்கு உலகத்து மக்களுக்கே தோட்டம் கட்டிக்க என்கிட்ட வராங்க. எனக்கு தோட்டம்னு சொல்லி எனக்கு தோட்டம் இல்ல. அது தோட்டம் இருக்கிற மாதிரி சொல்லுமா, நான் ஒரு தாய் தோண்டி செஞ்சு தரேன் இடுப்புல அண்ணன். ஆனா பொறுத்தவரை நீ தான் அண்ணாங்கர் கட்டிப்பா. நாங்க பொண்ணா பிறந்த புள்ளியோ நாங்க அண்ணாங்கர் கட்டிக்கணும். பொம்பளைக்கு அண்ணாக்கார் கிடையாது. உன் முன்னாடி கட்டிப்பா. அவளுக்கு ஏதாவது உடனே சைடு இல்லாத இருக்கும், ஏதாவது ஓடிங்க இருக்கும், உள்ள உத்துமணி நீ சுத்த அவ கட்டி கிடப்பா. பறிச்சு பூமா இருக்கும். எங்களுக்கு என்னடா இருக்கு? சங்கரா பரணியில தண்ணி எங்கேயாவது ஒண்ணா போகுது. அப்ப புண்ணியம் இல்லாத மனுஷனுக்கு நான் என்ன சொல்லி என்ன மேல போறேன்? எதுவும் இல்ல. அம்மையப்பன் வாழ்வது கைலாயம். ஆண்டிகளுக்கு வருவது அநியாயம். கூட்ட போய் பார்த்தாதான் தெரியுது. பொண்ணு கேக்குற காலத்துல அது இருக்கு இது இருக்குன்னு உலகத்தையே காட்டி வந்துடுறானு. இதுல இருந்து அதோட நம்ம நிலம் தான். இங்க இருக்கிற மோட்டர் பூரா நம்பல்தான் அப்படின்னு பொண்ணு கட்டின்னு போய் 8 நாள் இருந்து குடும்பம் பண்ணி பார்த்தா 4 நாளைக்கு வண்ட வளம் பூரா இன்னைக்கு தான் தெரியுது. பணி அங்க கொலைக்க நாய் இல்ல, கூவ கோழி இல்ல, படுக்க பாய் இல்ல, குடிக்க கஞ்சி இல்ல, உடுத்த உடை இல்ல, மனமூல ஓடு கட்டி மூகுதி கூட வழி இல்ல, வாயில போட வச்சல பாக்க வழி இல்ல, சூத்து துணிக்கு மாத்து துணி வழி இல்ல, தாலி கவுத்த மாத்திரத்துக்கு அது ரொம்ப புண்ணியம் இல்லாத வார்த்தை. தாலி கவுத்து மட்டும் எடுத்து சொல்லாம வலைக்காரன் கவுத்து கூட வழி இல்ல. மண்டா பாரு வந்து ஆட்சி போடு நாளைக்கு வயிற்று தட்டி எடுத்து போட்டு அந்த மாதிரி சொல்ல பாரு. இங்க வந்து பாக்குற போது நீ எதுவும் இல்லாத வெத்தம்பலம் ஐயோ சுடுகாடு கிடையாது. சுடுகாடு மயான காட்டுல குடும்பம் பண்றோம். நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும். உனக்கு தான் ஒரு கூட தாலி வந்து ஆண்டி பரதேசி சங்கம் வழிமறிக்கு ஊர் நோக்கம் தெரியும். ஐ கனுவாப்பேட்டை போனா போடாத வீட்டுக்கு போக மாட்டான். முகத்தை பார்த்த உடனே தெரியும். ஒரு குடி வீட்டுக்கு தான் போவான். வரான் பிச்சைக்காரன் ரெடியா அள்ளி வச்சுக்கிட்டு இருக்க முடியுமாடா? எந்த குடும்பமா இருந்தாலும் பிச்சைக்காரன் வரும்போது புளியாமணி பழம் சாப்பிட்ற மாதிரி இருந்தாக்கா இந்த வீட்டுக்கு நம்ம அவன் வீட்டு வாசல் தெரியும். அவனுக்கு போடுற வீட்டு தான் போவான். ஐயா பிச்சைக்காரர் பாட்டிக்கிட்ட அவனுக்கு போய் இப்பதான் வந்தேன். போய் திரும்ப காலுக்கு வாங்கன்னு சொன்னா இவன் மனம் ஒத்து போகலாமா போக கூடாது. ஐயா தாத்தக்கு வெயில் போடுவாங்க. ஆமா சரி ஒண்ணும் மல்லி பிடிக்க மாட்டான். பிச்சைக்காரனுக்கு பிச்சை அள்ளி போட பேமா பையன் பாருங்கடா ஒட்டு ஒட்டிக்கணும் கட்டடம் கட்டி வாழ்றானுக்கு அருமிட்டு போவான். கோடு கட்டி வைக்கணும். அப்பே அவன் புத்தி குணாசிகள் கோபத்திலே சேர்ந்த ஒரு ஆண்டினுடைய மனைவி என்பது என்ன அறியாத போய் ஆண்டி பொண்டாட்டின்னு சொல்லாத மாதிரி. ஆமா சில காலத்துக்கு முன்ன இந்த கொஞ்சம் சொன்னிய நான் அவனுக்கு அத்தை விட்டுனேன், இவருக்கு இத்த காட்டினேன். என்ன சொல்றேன்? இந்த உலக உறுப்பினா யாரால? அது ஒன்னால தான். என்னால நீ சொல்லி தவிர என்னால நான் சொல்ல அது ஒன்னால். இந்த பாபர மக்களை படிச்சது யாரால? ஒரு தேவர்களே படிச்சது வங்க கடல் அது பொங்கி எழுந்ததால் அங்கம் மேலிருந்ததையா கார்த்திகை சிங்கப்பவர் நபி சேனை மடிந்ததா ஜீவன் ஓடுதையா கடலூர் காரர்கள் கன்னியாகுமரி வாடிய இருந்தது இலங்கையில் பாதி கடல் கொண்டு வந்தது இந்தியா ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் வரையும் ஓரம் இருந்ததெல்லாம்
மண்ணுல போட்டு பொச்சிருச்சு வாரி வச்சு ஆமா ஆமா அந்த சமயத்துல என்ன ஆச்சு ஊருக்கு சாயங்காலம் பக்கம் எல்லாம் கடல் ஓரம் இருந்தவங்க எல்லாம் டீ உள்ள போட்டு எல்லாம் அல்வால போட்டு அதே ஒரு சைக்கிள்காரன் அடிச்சிருந்தா கேஸ் போட்டுருவாங்க பஸ்காரன் அடிச்சிருந்தா கேஸ் போட்டுருவாங்க அந்த தண்ணி மாம்பேர கொண்டுத அதுக்கு கேஸ் போடலாமா போடக்கூடாதா தாராளமா போடணும் முட்டை இழுத்தாங்க சாத்தான பேரும் முட்டை இழுத்தாங்க சாத்தான பேரும் சாத்தான ஊக்கிட்டு ஓடன பேரும் ஆமா ஆதாரக்காரரை எடுக்கிற பேரும் அடையாளத்தை விட்டுட்ட பேரும் கடலூர்காரர்கள் கன்னியாகுமரி வாரிய இருந்தது முட்டை இழுத்து சாத்தினவங்க சாத்தினாங்க சாத்தாத விட்டு ஓடுனவங்க ஓடினாங்க இப்படியா பண்ணிச்சாங்க கடல் கொந்தளிப்பு அதுதான் யுக முடிவு ஓ இன்னும் ஒரு 10 நிமிஷம் வந்திருந்தா இந்த உலகத்தையே மூடிட்டு போயிருக்கோம் அந்த சமயத்துல ஓம் என்ற சத்தம் தீம் என்ற சத்தம் இம் என்ற சத்தம் மூணு சேர்ந்து உருண்டு திரண்டு முட்டை வடிவா வந்தது கர்ம பூமி இந்த பூமியே முட்டை வடிவுதான் அது பட்டுன்னு வெடித்தது வெள்ளம்புலி மஞ்சபுலி அதுல இருந்து ஜெண்டு ஓம் என்ற சத்தம் தீம் என்ற சத்தம் மணிமந்திரம் கோரப்பல் கெஞ்சர கெஞ்சிகன் திருசூலம் அப்படியே ஒரு உருவத்தோட ஆதிபரா சக்தி தோற்றம் அந்த மலையே மாந்த தொடர மாதிரி தான் இருக்குது ஆமா அந்த சமயத்துல கர்ம பூமியை கண்டிருந்து பாக்குற போது ஒரு ஜீவராஜ்யம் கண்ணெதிரே கிடைக்கவே இல்லை ஐயோ ஆண்டவா பூரா தண்ணி மூடிடுது பாம்பர மக்கள் எல்லாம் போய் மடிஞ்சு விட்டார்கள் தெரியவில்லையே உலகத்தை எப்படி உருவாக்குவது அப்படி எனக்கு எதுவும் சொல்ல தெரியாது வழியில மயங்கி கைகாரிலே கை வச்சு வளர்த்தேன் ஐயா ஞாபகம் இல்ல அது ஒரு கட்டி இங்க இருந்து கீழே விழுந்தது தலைக்கு கை போனா அவ முடி கீழே தான் அது உருண்டு தண்ட பட்டின் வெடித்து அதுல இருந்து ஒருத்தவன் இவன் தான் முஞ்சு முதலாக கெட்டிக்காரன் தோட்டமானான் ஓ சில பேர் கெட்டிக்காரனுக்கு அம்மா அப்பா இல்ல கெட்டிக்காரன் தோட்டமாகி அதுக்கு பிறகு என்னால் படைக்கப்பட்டது அந்த விநாயக பெருமானை படைச்சு அதுல இருந்து சாத்தாடி என் பெருமானை படைச்சு மூணாவது சிவனை படைச்சு அங்க எங்களுக்கு மும்மூர்த்தியும் கல்யாணம் நடந்தது ஓஹோ பரவாயில்லமா மும்மூர்த்தியும் கல்யாணம் நடந்து இந்த ஆட்கள் பயிற்சிகள் படுத்தது சொல்லுங்க பங்கிட்ட போது எந்த பங்கை எவன் எங்க பிரிச்சாலும் இந்த அம்மா கையில தான் சரக்கு இருக்குங்கிற நான் அம்மா கிட்ட நீ வேற அம்மா கிட்ட நீ எங்கேயோ போயிட்டு வர்ற என்ன இது அந்த அம்மாவை சொல்லுவேன் என் மடிமாவன் பெருமா படைப்பு ஆம்படியா அவரு உருவாக்குறவரு அளப்பு என் அண்ணன் அழிப்பு இதுக்கு தலைவி நீதான் பஞ்சமுக நர்வாதம் அல்லும் பகல் 60 நாளையும் பகல் 24 மணி நேரமும் நான் பொம்மையடிடா சாதாரண பொம்மையடின்னு யோசனை பண்றாத எங்க இடிச்சா சண்டை வரும் ஓர்ல இடிச்சா சண்டை வரும் நானும் குப்பை சீக்கிர விஷயத்துல பெரிய பொம்மையடி ஐயோ ஒன்னு பார்த்தா சில பெண்கள் எல்லாம் அப்படி நடக்கிறாங்க அப்படியான நம்புறது கிடையாது அல்லும் பகல் 60 நாளையும் அவரு ரொம்ப வருஷம் சொல்ல நான் வேதத்தை நான் கேட்பது அவர் கோபத்தை கொள்வது எனக்கு சாபத்தை கொடுப்பது அந்த சாபம் சில பேர் கொண்டு நான் ஊடு தங்கி ஆம்பளையானுங்க ஆக்கி போட்டு வீட்டுல இருந்த ஒரு காலம் கிடையாதுடா நான் ஒன்ன கடக்க ஒண்ணு சொட்டி உடம்ப புண்ணு ஆக்கணும் ஊர் சுத்த கிளம்பிடுவேன் நானு அது சரி 2 பேரை திருத்த முடியாது அது யாரும் 2 பேரை திருத்த முடியாது அரிசி திருத்தியும் அவு சரி போர்த்தியும் என்ன சொல்றீங்க நீதான் ஊரை சுத்துறேன்றியா ஊர் சுத்துற அவசாரி போவ ஊர் சுத்துல நான் சாபத்தை வாங்கினேன் காலியா போடி சூலியா போடி பேயா போடி பெசேசியா போடி சாபம் கொடுப்பது அவர் வழக்கம் வேதம் கேட்பது என் பழக்கம் இப்படி யாரா ஊர் சுத்ததான் போறது அவர் வீட்டு தங்கி தான் குடும்பம் பண்ண கிடையாது எப்பதான் அப்ப நல்ல குடும்பம் பண்றது நிறைய காலம் போற கிளம்பி இருந்தா அது ஒரு ஊர்ல கெட்ட பேர் வந்துடாது ஊர்ல கெட்ட பேர் வருதுன்னா நான் ஆம்படியா பொண்ணா பிறந்த புள்ளிய வாயாடியே பேசுதுன்னா அது சரி ஆனா பிறந்தோம் கொஞ்சம் ஒதுங்கி பொண்ணு அப்புறம் ஆனா பிறந்தோம் பேசுறான்னு நாங்க பொண்ணா பிறந்த புள்ளிய ஒதுங்கிட்டா சண்டை கிடையாது பொண்ணா பிறந்த புள்ளுவ ஆனா பிறந்தவன் பின்ன ஆனா பிறந்தவன் இல்லாத என்ன பிறந்தாருன்னு சொன்னா எம்பி எலெக்ஷன்ல ஜெயிக்க மாட்டேங்குமா ஏன் பொண்ணா பிறந்தவன் சொல்றது நாங்க பொம்பளையால ஆகப்பட்டது குடும்பம் ஊரு உலகம் எல்லாம் ஓ அப்படி அதுக்காக வரியா இன்னைக்கு என்ன காரணம் உள்ள கதையை சொல்ல போனா நேரம் கடந்து போச்சு நான் சாபத்தை வாங்கி சாயங்காலம் 6 மணிக்கு தாங்க வீட்டை வந்து சேர்ந்தேன் நல்ல குடும்பம் பண்ணுமா செகுகாலம் நான் தனியா இருந்தேன் சாபத்தை முடிக்க சாபம் வெற்றி பெற்றேன் தான் வீட்டுக்கு வந்துடுவாங்க நம்ம காலம் பூரா கெட்ட ஏத்திட்டு என்னதான் அவ
வருது. என்னடா நீ இந்த மாதிரி புண்ணியம் இல்லாத வார்த்தை சொல்லுவியா? என்னது? நீயே கட்டத்தாங்க அது நெல்லுது கட்டது டிகிரி வச்சா பார்க்க முடியும் டாக்டர் வச்சுக்கணும். நல்ல பீனா ஆம்படியா கெட்ட பீனா ஊற எல்லா புராணத்தையும் நெல்லா பார்த்தோம் உன் கதை நம்ம கதை செல்லாது. சரி விட்டுட்டு வேலையை விடு. நான் வாடகைக்கு பேசாமல நான் வாடகைக்கு பேசாமலே நாடு மாறி யானடா தான் சொல்றேன். நான் நாடு மாறியா போயிட்டேன். நாடு மாறி அக்கா தம்மா மருவத்தூர் மேல் மருவத்தூர் ஆதிபர சக்தி திருவக்கர வக்கர காயி மேல் மலையனூர் அங்காளமா தேவதையா மாறிதான் போயின்னு வரேன். ஓ நாடுக்கு நாடு மாறிய அப்பேற்பட்ட கணவன் எங்க கூப்பிட்டா என்ன விபரம் என்ன ஐயாங்கிற விஷயம்? வீட்டுக்கு வந்திருக்கிறேன் இல்ல கைலாயம் இதுக்கு மேல்பட்ட நல்ல குடும்பம் பண்ண சார் அரிசி கிச்சை போட்டு கஞ்சி தண்ணிமா காய்ச்சி ஊத்துமா அவருக்கு குழம்பு வைக்க போட மாட்டியா? கைலாயத்துல ஒண்ணும் வழி கிடையாது. சபைக்கும் ஊருக்கும் வணக்கம் வணக்கம். எந்த கதை எப்படி இருந்த போது சரியே வந்திருக்கிறவங்க எல்லாம் யாரு? இவங்க இல்லாமா நாம வராதுக்கு முன்ன அவங்க யாரும் நாம முந்தியறவ அந்த பிற்பாடு உறவு நம்ம புள்ளி விடாது. இவர் ஆறாரோ ஆடிறாரோ இறைவா ஆறாரோ ஆடிறாரோ இவர் ஆறாரோ ஆடிறாரோ இறைவா ஆறாரோ ஆடிறாரோ அந்தந்த பிறவிகள் தாய் தந்த பந்துகள் ஆறாரோ ஆடிறாரோ இறைவா ஆறாரோ ஆடிறாரோ. தாய் தந்த உறவு இல்லாத ஒரு புள்ள பிறக்காது. ஆணு பொண்ணு ஒண்ணு சேராத கரு உற்பத்தி ஆகாது. செடியோ கொடியோ பூச்சோ புழுவோ காக்கா கழுவோ மாசியோ ஒரு பில்லு இருந்தாலும் நான் விதை போட்டு ஒரு விதை போட்டாதான் ஒரு புல்லு கூட முளைக்கும். அந்த விதைய போட்ட புல்லு அதுக்கு தாய். ஆமா அப்ப பிறந்தவன் பெத்த தாய் நந்தி கொஞ்சம் கடை விதிவாக்கு என் கண்ணு ஆறாரோ ஆறிறாரோ சுகத்தை யாரறிய போறாரோ ஏற்கனவே நீ யாருக்கு பிறந்தியோ இப்ப எனக்கு வந்து பிறந்திருக்கிற நீ யாருக்கு பிறப்பியோ அப்படின்னு சொல்லி வரத்த சரி. இது மாறி மாறி வரும் மண்ணில் ஒரு அடக்கி மாறி மாறி வரும் மண்ணில் ஒரு அடக்கி மறைக்கவே போகும். இந்த நாடும் மூடாத நமக்கு யோகம் ராகிரவை போல நம்ம போகும். ஆறாரோ ஆடிறாரோ இறைவா ஆறாரோ ஆடிறாரோ. இந்த வாழ்க்கை மாறி மாறிதான் வரும். வாழ்வு தாழ்வு தாழ்வு வாழ்வு. ஆமா ஆமா என் காலம் எல்லாம் 54 இருக்க முடியாது. காலம் பூரா ஏழையா இருந்துருவியா? இப்படி கொஞ்ச நாள் அப்படி கொஞ்ச நாள் தான். ஆமா பின்னாமா அது இருக்கட்டும். மின் ஜென்மத்தில் நீ யாரா பிறந்த யாருக்கு தெரியும்? போன பிறவியில் நான் இப்படி பிறந்தேன் அடுத்த பேர்ல இப்படி பிறக்க போறேன் யாரையாவது சொல்ல சொல்லமா? மின் ஜென்மமும் பின் ஜென்மமும் யாருக்குமே தெரியாது. நடக்கிறதான் தெரியும். மத்தியத்துல நடக்கிறதான் தெரியும். ஆமா ஆனா பிறந்தமா பொண்ணா பிறந்தமா ஆறாறு தாலி கட்டி ஆதிக்கியம் ஆறாறு தாலி கட்டி ஆதிக்கியம் போன சாவில்ல வெட்டி வருகுவதெல்லாம் இருந்து குட்டி வாழ்வினால் எல்லாமே காலத்தை ஊட்டி ஆறாரோ ஆடிறாரோ இறைவா ஆறாரோ ஆடிறாரோ. ஆனா பிறந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியா பிறந்து ஒரு ஆணை கட்டிக்கிட்டோமா? இந்த தேவனுக்கும் தெரியாத திருவாக்கு இது முன்னியும் பின்னியும் சொல்ல முடியாது. மத்தியத்துல நடக்கிறதான் சொல்லலாம். இந்த பிறவி என்னவோ அதான் தெரியும். சரி இப்ப இன்னைக்கு எங்க இருந்து வந்திருக்கோம்? குறிஞ்சிப்பாடிக்கும் பக்கத்துல இருந்து வந்தோம். அப்புறம் அத சொல்ல நாமும் கூத்து பாக்குறவங்களும் எல்லாருமே எங்க இருந்து வந்தாங்க? அவங்க வீட்டுல இருந்து தான் வந்தாங்க. இல்ல மேல மெய்யூரில் இருந்து பையூரில் வந்தோம் பொய்யூரில் வந்து பூரி பகட்டோம். ஐயப்பனத்தில் அகப்பட்டு கொண்டோம் அப்பப்பையில் தோரங்கள் புரி என்றோம். ஆறாரோ ஆடிறாரோ இறைவா ஆறாரோ ஆடிறாரோ. மெய்யூர்னா மேல் உலகம் பையூரை கேள்விப்பட்டியாரா? சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாது. விழுப்புரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 5ஆம் நம்பர் பஸ் திருவெண்ணநல்லூருக்கு பதிலுக்கு பையூர். அந்த பையூர் இல்ல அது கிடையாதுடா. மெய்யூர்னா மேல் உலகம் பையூர்னா தாய் கர்ப்பத்துல வவுத்துல வளருமே. பை வவுத்து கர்ப்பத்துல கர்ப்பத்துல 10 மாசம் வவுத்துல வளருமே. ஒன்னா பிறந்த புள்ளி வவுத்துல பை வேற வைக்கும். காதடி பதார்த்தம் வாங்கிற பை வச்சு வவுத்துல போடுவோம் உனக்கு. எனக்கு இனிமே மெய்யூர்னா மேல் உலகம் பையூர்னா தாய் கர்ப்பத்துல வவுத்துல வளருமே. அதுதான் 10 மாசம் பையூர். மெய்யூரில் இருந்து தாய் பையூரில் வந்தோம் பொய்யூரில் வந்து அகப்பட்டு கொண்டோம் அப்பப்பையில் தோரங்கள் புரி என்றோம். ஆறாரோ ஆடிறாரோ இறைவா ஆறாரோ. பையூர்ல வளர்ந்தோம் வளர்ந்து
பாழா போன இந்த பொய்யூர்ல வந்து என்ன பூரிப்ப கண்டோம். சாட்டு சாட்டு தூங்குறமா அப்புறம் என்ன அது போனா போகட்டும். 30 பகல் 30 60 நாழிகை எத்தனை சுவாசம் மூக்காணி வாயாலும் போகுது. மூக்காளி வாயாளி உரத்தை யாரு என்று அறிவாளி என்னவான் தெரியும், அவன் என்ன மாட்டான். அட உக்கானே இருக்கிறேன் கண்ணா சென்று போவோம். அப்ப கணக்கு விட்டுற மாட்டான். அதான் அறிவாளியா இருக்கிறவன் கணக்கு விட மாட்டான். எப்படி எத்தனை நான் சொல்ற கணக்குல ஒண்ணு அதிகரிச்சு போனாலும் ஆட்டம் காலி, காலி ஒண்ணு குறைஞ்சி வந்தாலும் மண்டை போட்டுரும். அது எத்தனை சுவாசம் எத்தனை போகுது. ஒரு நாளைக்கு எத்தனை சுவாசம்? 21,600 சுவாசம். இரவும் பகல் பூரா இதுவும் நம்ம கருவுக்கு வந்தது தாய் தந்த பாசம். கரபக்கம் போனாலே கட்டகி நாசம். 21,600 சுவாசம். இரவும் பகல் பூரா இதுவும் போய் நம்ம கருவுட்டு வந்தது தாய் தந்த பாசம். தாயும் தந்தையும் பாசம் வச்சாதான் உங்க பிள்ளைய பெத்துக்கலாம். ஆம்பளை அம்மாட்டி எவ்வளவு ஒரு அன்பா பாசமா கூடி கலக்குறாங்களோ அழகான புள்ள பிறக்கும். அது ஒரு டாக்டராவோ வக்கீலாவோ இன்ஜினியரா போவோம். பொறுப்பு இல்லாத வெறுப்பா கூட்டிட்டா பொறுப்பு இல்லாத புள்ள பிறக்கும். 2 குவார்டர் சாட்டு வந்து எழுப்புவோம். போய் முடங்குடா எங்கயாவது தொடப்பத்தால சாத்திரம் வந்தோம். இவன் தேதான்னு கெஞ்சி முந்திருப்பான். சாந்தா குதிரை எங்கேயா கிடந்துட்டு போடான்னு 21,600 நம்ம கருவுக்கு வந்தாலே தாய் தந்த பாசம். கடவக்கம் போனாலே கட்டகி நாசம். அரிசி வழி தோறந்த கட்ட நாசம். ஆமா ஆமா கொளுத்தினாப்புடி சாம்பலி கொளுத்தாப்புடி மண்ணு. அந்த அந்த ஆளு 4 மனம் வாங்கினேன். இதுல மண்ணு வாங்கினேன். இங்க ஊர்ல 4 மனம் வாங்கிக்கிறேன். எந்த மண்ணையும் நம்ம வாங்கலாம். அம்மா அந்த மண்ணு தான் நம்மள வாங்கிக்குது. வாடா என்னைக்காத்தாலும் நான் வாங்கிக்கிறேன்னு இது நம்மளதான் அது வாங்கி வாங்க போகுது. வந்து ஆக்கியான சரி 9 வாசப்படி பொத்தல் இருக்கு இந்த உடம்புல. என் உடம்புலயே பொத்தல் இருக்குது. எந்த சட்டை கூட கைட்டி காட்டுறேன். என் உடம்புல பொத்தல கிடையாதுமா. இது 9 வாசல் உண்டாகிய கட்டை உயிருக்கு தாங்காது தட்டை. 9 வாசல் உண்டாகிய கட்டை உயிருக்கு தாங்காது சட்டை. அன்பில்லா ஜென்மங்கள் செருப்புக்கு கட்டை. ஆவி போனால் இதை யாசிவ தட்டை. ஆராரோ ஆயிரோ இறைவா ஆராரோ ஆயிரோ. 9 வாசல் உண்டாகிய கட்டை உயிருக்கு மேற்கூழி தாங்காது சட்டை. அன்பில்லா ஜென்மங்கள் செருப்புக்கு கட்டை. ஆவி போனா இதை யாசிவ தட்டை. இந்த மூச்சு ஓடுற வரையும் மனுஷன். ஆமா ஆமா ஆம்பளை பொம்பளை பேரு அவங்களுக்கு உண்டு. மூச்சு அடங்கி போச்சுன்னா ஒன்றை எப்படா எடுக்கிறது? போனோம் பேரு. ஆமா பிணம் பிணம். ஆமா எங்க எங்க இருக்குது பொத்தல் சொல்லு பாப்போம். சொல்றேன் எண்ணிக்கிறியா? சொல்லு. கண்ணு 2, கண்ணு 2, மூக்கு 2, 4, காது 2, 6, புண்ணம் திங்கிறியா? வாய் அந்த வாயை சேர்த்தா 7, எத்தனை குறையுது? 2 குறையுது. உங்ககிட்ட மின்னாலி பாரா கணக்கு சரியா இருக்கும். உங்ககிட்ட பாடுறான்னா ஏன்டா அங்க சுத்தி கிடக்குற? என்கிட்ட வருகுது. ஓ காலைல கால் சட்டை வந்து போன மாதிரி ஒண்ணா சிரிக்கிறியா? ஒரு ரேடிஸ் கிட்ட அவன் கால் சட்டை ஆகுற அதை சொல்றான். இதுக்கு சிரிக்கிறீங்க. இந்த சுத்தடி விலங்கு மத்த தந்து 2 குத்த மாட்டான். சுத்தடி பை போட்டா நீ ஏன் நினைச்சீங்க? எந்த வாசலும் சுத்தம் இல்லம்மா. கண்ணுல ஊழத்தள்ளும். காதால சீழ் வரும். மூக்குல மூக்கு செலி. நாத்தம். கீழே 2 இருக்குது. நாத்தம் நான் விடுறாங்க. ஐயோ இதுக்குதான் 5 லட்சம் 9 வாசல் உண்டாகிய செருப்புக்கு கட்டை. ஆவி போனார் இதை யாசிவ தட்டை. யாரே கணக்கு பண்ணி எழுதுனாங்கன்னா சிந்தனை அங்கதான் இருக்கு. 30 பகல் 30 60 நாழி. இத்தனை சுவாசம் போகுது வருதுன்னு மூச்சை விட்டு விட்டு கணக்கு பண்ணி எழுதுனவங்க என் பேர் வந்து புலவரா இருக்காங்க. பகலும் இரவும் தூங்கும் போதும் மூச்சு இருக்கும் போதும் மூக்காளி மாயாளி ஓடுறது என்ன அவர் யாருமா? இது சட்டம் இல்ல வீதி தாண்டவங்க ஐயா. தர்மம் தெய்வப்பட்டி சாதுக்கம் ஐயா. சட்டம் இல்ல வீதி தாண்டவங்க ஐயா. தர்மம் தெய்வப்பட்டி சாதுக்கம் ஐயா. இவர் கெட்டாலும் மேல்மக்கள் தானே கேட்டு ராமசாமி பாட்டுதான் ஐயா. கேட்டாலும் மேல்மக்கள் தானே கேட்டு ராமசாமி பாட்டுதான் ஐயா. ஆராரோ ஆயிரோ இறைவா ஆராரோ ஆரிரோ என் வீரான போட்டடா தேவந்தூர் ராமசாமி பாட்டடா. இதை நெல்லா பாடி காட்டடா நம்ம வீடு போ. தேவனாம்பட்டம் பேராசிரியர் ராஜகோபாலனுடைய மாணாக்கன் தேவியானந்தன் ராமசாமி வாத்தியார் கற்பனை பாட்டு. சினிமா துறைக்கு என்எஸ் கிருஷ்ணன் எப்படி ஒரு வாத்தியாரோ இந்த நாடகத்துறைக்கு தேவந்தூர் ராமசாமி. தமிழ்நாட்டுல உள்ள நாடகக்காரங்க அத்தனமான பேரும் திரை போட்டுன்னு உள்ள பாடுறதோ வெளியே வந்து இந்த மாதிரி பாடுறதோ எல்லாம் அவருக்கு கற்பனை பாட்டு தான். நாடகத்துறையில வாத்தியார் யாரு அறிவாளி யாருன்னா
தேவந்தூர் ராமசாமி வாத்தியார் தான். அவர் இப்ப இல்ல. சேர்த்துட்டாருமா? அது ஏன் பசி காட்டுற? பாட்டு சொன்ன ராமசாமி கூட்டத்தில் எனக்கு வர பாட்டுக்க பஞ்சம் இல்லையா? இந்த பாட்டு ராமசாமி கூட்டத்தில் இருக்கும்போது இந்த பாட்டு மாணிக்க வேலை கேட்டு ராமசாமி சொன்ன பாஞ்சாலியா வருவாங்க. இந்த பாட்டு சொன்ன வாத்தியார் இப்ப கிடையாது, காலம் ஆயிட்டாரு. ஆமா, இருக்கத்தை வச்சு ஓட்ட வேண்டியதான். அந்த வாத்தியாருக்கும் இந்த சபையோருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன பேரு? அன்னைக்கு பேரு சொல்லிட்டியா? பல வளங்களும் மூர்த்தி நகருக்கு ஏழாம் கிளை குடிகொண்டு இருக்கக்கூடிய நகரிலே குடிகொண்டு இருக்கக்கூடிய நம்பேலியே பந்துபாசம் பாராட்டிய ஆர்வீர் அண்ணார் விஜயநாதன் என்ற ஒரு பெரிய விருதாச்சலத்துக்கு அடுத்த விஜயமா நகரம் மாணிக்கவேலி நமக்காக கொண்டாடி ரூபாய் 100 கம்பெனி சார்பாக நன்றி கலந்த வணக்கம். போற வழியில இருக்குதாங்க. உனக்கும் வணக்கம் எனக்கும் பரமன் தனக்கும் கொஞ்சம் வழக்கடா மனக்குறையே அகற்றும் தேவி மாது வந்தத முழக்கடா மனக்குறையை அகற்றும் தேவி மாது வந்ததை முழக்கடா. ஊடுகாரங்க வந்து உங்க அம்மா வந்துருக்காங்க சொல்லு. அம்மாவா? ஆமா. கொண்டாட்டியா அம்மாவா? பாடிய தின்னு பாடிய தின்னாக்கா பொத்தல் கடலை மச்சாருங்க. பழைய வாசனை இல்ல. என்ன போற இடத்த என்ன கூட சொல்ல வேண்டியதான். நான் போற தண்ணியில குதினா அந்த அவனை சரி. ஒரு நல்லது கேட்டதுக்கு விசேஷத்துக்கு ஆம்படி அம்மா 2 பேரும் போவீங்க. ஒரு மஞ்சள் நீர், ஒரு வளைகாப்பு, ஒரு வரவேற்பு. அங்க இருக்கிற மூஞ்சில காரி இவனாடி குட்டி ஆம்படியான்னு கேட்டாக்கா உனக்கு வேற எந்த ரச்சனத்தில் இருக்குது? போற்றுவதும் புலித்தோல் போற்றுவதும் புலித்தோல் வெந்நீர் பெசுவதும் அந்த திருவாயால் போற்றுவதும் புலித்தோலே பூசுவதும் போற்றுவதும் புலித்தோலே பூசுவதும் என்ன பண்ணி கல்யாணம் கரணம் புல்லா இருந்தாலும் புரிச்சா மரணம் இருந்தாலும் மனம் வாழான்னு சொல்லிட்டா அடுப்பு தான் கைலாயம் ஆம்பளை இருந்தாலும் தெய்வம் கவுத்துக்கு மரியாதை. ஐயா என் பதியே ஒன்று ரூபாய் போச்சு அடிமுடி சர்க்கம் தெரியுமா? அடிமுடி சர்க்கம் அப்படிலாம் ஒண்ணு புரியலையே. ஒரு ராத்திரி கூத்துறாது. எல்லாரையும் படைக்கிறேன். யாராவது சொன்னாங்களே இது வெளியே ஆடி இருந்துச்சு. ஆடி இருக்க எல்லாரையும் படைக்கிறேன். நான் பெரிய தெய்வம், நான் குர்பான். இது மாப்பு தானே. என் அண்ணன் என்ன பண்ணிட்டாரு? எல்லாரையும் அழிக்கிறேன், அகங்கொண்டவனை அறுக்கிறேன். நான் தான் பேசி நிறைய அது நியாயமான வார்த்தை. அந்த சமயத்துல சிக்கல் அவங்களுக்கு தீரல. ஐயா அத தூக்கி இந்த நீதிபதி கோர்ட்டுக்கு வந்தா ஏதாவது சொல்லுவாரு. இவருக்கு உன்னை யாரு இதுல பெரியவங்க மாமா படைக்கிறவங்க பேச்சு அழிக்கிறவங்க பேச்சு நீ பேச்சு இல்ல மச்சான் நீ பேச்சு அப்படி சொல்லணும். கொஞ்சம் உருவாகி அதுல கலந்துட்டேன். மரிமாவனே மச்சான் அடி என்ன சடங்கா கலக்கிறது ஏதுடா பக்கமா இது அடி முடியும் போதி சுடரும். நான் மறைய போறேன். குருமா என் முடிய பாக்கணும். ஏ மச்சான் நீ அடிய பாரு. 2 பேர்ல யாரு முன்ன பாக்குறீங்களோ அவங்க பெரிய தெய்வம். அப்படியே 2 பேரும் பார்க்க முடியலன்னா நான் பேசி சொல்லி திருவண்ணாமலை சேர்த்து அண்ணாமலை போய்
அவன் அண்ணன் வச்சு அவதாரம் எடுத்தான். முடிய பாக்குறதுக்கு யாரு குருமா? ஆ. அவனால பார்க்க முடியல. இல்லையே. பார்க்க முடியல சொல்ல முடியல. வெள்ள பண்ணி அவதாரம் எடுத்தாரு. நாராயணா. ஆமா. எங்க அண்ணனாலையும் பார்க்க முடியல. என்னது கல்யாணம்? அது ரெண்டு பேரும் யாரு? விதிமால். விதிமால். அந்த விதிமால் உங்க ஆனால இருவருமே காண முடியாத பாதம் இந்த பார்வதி கண்டு என் பதியே காண முடியாத பாதத்தை இந்த பார்வதி கண்டு ஓடி வணங்க செய்திருக்கேன். ஐயோ நீங்க எல்லாரும் பொறுப்பில்லாத ஆம்பளை கட்டக்கிறத விட வெறுப்போட நெருப்புல ஊந்தி சாவலாம். ஆசீர்வாதம் கொடுத்ததால அதுக்கே சந்தோஷம். வெகு நாளா ஒரு சந்தேகம் வந்துதுடா வேஷம் வந்தது மோசம். இப்பதானே சொல்லி அனுப்பினேன் இதுக்கு மேல நல்ல குடும்பம் பண்ணுமான்னு தானே சொன்னேன். அப்புறம் ஆரம்பிச்ச பத்தி அப்பம்மா அப்பம்மா மதியா நின்ற முப்புறம் எரிந்த இசகாரனே எவனோ மின்னால சிரிச்சானாம். முப்புறமும் எரிஞ்சு போயிட்டான். அவன் யாரா தெரியும். ஆமா ஏன்னு கேட்டா வரும்போதே ஏதாவது ஒரு நினைச்சு வருவாங்க. சூத்துல சுழி சும்மா இருக்காது. ஒரு இடம் ஊர்னா பரவாயில்ல, ரெண்டு இடம் ஊருது. மேல உதட்டும் கீழ் உதட்டும் ஊருது. நியாயமா கேள்வி கேட்கறதா இருந்தா ஒரு மரியாதை ஒரு முறையோட யாரு எவருன்னு பாப்பா யாரு அப்படின்னாக்கா அது அலட்சியம் இல்லையா? முப்புறம் எரிச்சல் அவன் யாரு? அப்பமா மதிய நின்ற முப்புறம் எரித்த அரணே அவரு யாரு? அவங்க யாருங்க? எப்படி அது தக்கனே அவனுக்கே சொல்றான், எனக்கு சொல்ல வேணாம். நீ எவ்வளவு வந்து அவன் என்ன நீ எவ்வளவு இவளுக்கிட்ட சொல்றான்னா ஈஸ்வரன் பார்வதி அந்த காலமா இருக்கலாம். இந்த காலகட்டத்துக்கு ஆண்களை விட சொல்லிடு வாமா நீனா வாங்க அதேதான் வாடி நீனா வரண்டா வரண்டா ஏமா என்னமான்னு கூப்பிட்டு பாரு. ஏங்க என்னங்கன்னு வாங்க என்னடா அப்படிதான் கேட்பாங்க. பாக்குறவங்க சிரிப்பாங்க அழுவிட்டும் புறம்போம். வேற என்ன பண்ணுறது? எங்க வீட்டு அம்மாவெல்லாம் அம்மானு தான் கூப்பிடுவேன் நானு. கொண்டாட்டின்னு சொல்றாது எங்க வீட்டு அம்மா அம்மான்னு சொல்லு. இல்லமா பன்னிருட்டிக்கு கிழக்கு திருவதிகைன்னு ஒரு ஊர் இருக்குமா. திருவதிகை அங்க தாரகாச்சன், கமலாச்சன், விந்தன்மாளி 3 அரக்கர்கள் தங்கக்கோட்டை, வெள்ளிக்கோட்டை, இரும்பு கோட்டை இருந்தாரு. தேவரெல்லாம் அதோகதம் பண்ணி இருந்தானுவ வந்து முறையிட்டாங்க. இவர்கிட்ட போனாரு. இந்த கரையில் நின்னாரு, கெடுத்து கரையில வாயிலே தீ ஏற்பட்டு 3 கோட்டையும் அழிஞ்சு போய் என் கனாலா வேணா சுத்தி போடுமாட்டேன். சுத்தி போறது என்ன அடிவிட்டு முளகா கிழக்கா எடுத்து என்ன அடிக்கிறது அதுல 2 குச்சி பிடிங்க முளக்கா நாளை மயிறு கெட்டு போறவ இது என்ன கதி ஆக போறான்னு தெரியல.
மேல தீ வச்சு தென்னில எங்க கொடுத்தானாம அவன் யாரு? ஏய் மறுபடியும் மாமான்ற ஏன் அவங்க யாருன்னு கேட்டா என்னம்மா அவன் யாரு அவன் யாரு தான் கேக்குறேன். காரணம் வேற அது வளர்ந்த இடம் அந்த மாதிரி இடம் எங்க பெருந்தோதில வளர்ந்துட்ட பெரிய இடம் கோட்டீஸ்வரம் அவ கொஞ்சம் ஓட்டாண்டி கிடையாது. அங்க ஆட்டின மாதிரி இங்க வந்து ஆட்டுது. நான் எங்க ஆட்டினா நீ பார்த்த? ஐயோ அங்க பல்ல எடுத்துட்டு வந்த வார்த்தையில என்கிட்ட பேசி நீ அங்க காலாட்டி இந்த மாதிரி இங்க வந்து காலாட்டி இருக்கிற நீ பொண்ணு எடுக்க போனிய. பொதுவா எல்லாருக்குமே சொல்றேன், நம்மளை விட இறக்கமான குடும்பத்துல நீ பொண்ணு எடுத்து பாரு, நமக்கு அடங்கி இருக்கும். நீ பணக்கார வீட்டுல பொண்ணு காட்ட போயன் அது அந்த திமிர காட்டிக்கின்னு தான் இருக்கும். அவன் கேட்கலையா நாராயணசாமியா கொண்டாந்து கட்டாப்ல தலையெழுத்து நாங்க ஒரு கௌரவத்தை அடிக்க வேண்டியதுதான். யாரு அதிலே ஒன்றை பெற்றான் பெற்றான் அதிலே ஒன்றை தாவி தாவி அதிலே ஒன்றை பெற்றான் பெற்றான் ஏய் அரனோடு அழகை தாவி அதிலே ஒன்று அரனோடு ஆரியர்க்காக ஐந்திலே ஒன்றை வைத்தான் அவன் நம்ம ஆண்டு கோள் எப்படி இருக்கிறார் பார்த்தா ராமாயண சிவன் அவர் எவனா எழுதின போறாரு பேர்த்து சொல்லு. பகவான் இந்த சர்வேசன் யார் இந்த சீசன் ஈசன் என் மச்சனுக்காக அந்த பெரியவர்த்த ஆஞ்சநேயனாக அந்த அவங்க கிட்ட சொல்லுமா சொல்லு இலங்கையை கொளுத்தினாரு இவர் தாமா. இவர் என்ன தெரியுமா, ராமன் பொண்ணு அங்க ராமனா பிறந்தாரு. அப்ப சீதையை களவாடி சென்று விட்டான் ராவணன். அதை கண்டுபிடிப்பதற்காக இவர் தான் ஆஞ்சநேய பெருமானா போனாரு, இலங்கைக்கு போனாரு. ஆமா ஆமா ராவணேஸ்வரன் பெரிய சிம்மாதனத்துல உட்கார்ந்து இருந்தான். இவருக்கு ஒண்ணு இந்த குரங்குக்கு மரியாதை தரல. எனக்கா நீ மரியாதை தரல, பட்டு பட்டுன்னு இந்த வாழை கரகரன்னு சொல்லிட்டுது. அவனை விட உயர போய் உட்கார்ந்தது. அவன் பார்த்தான் இந்த வாழு தானே இந்த மாதிரி மதம் பண்ணிச்சுன்ட்டு வாழு மணில துணியை சுத்தணும், ரவை எண்ணெயை ஊத்தணும், அந்த வத்திக்கு சிகிச்சை வச்சான். அந்த இலங்கையே கொச்சிட்டு வந்து வாழு பின்னால் தான் இல்ல இழுத்தா மின்னு வரும். அப்புறம் பின்னால் தான் இருக்கு. சமாச்சாரம் பூ பேரியா மனம் பேரியா கொண்டாட்டி மேய்ச்சிக்கிற மாதிரி குடும்பம் பண்ணணும், இல்லன்னா சாவர்த்தே மேலு. என்ன தப்பு ஒவ்வொரு உலகத்துல பொம்பளை செய்யாத தப்பு நான் என்ன செஞ்சுட்டேன்? அரிசி வித்துட்டு இட்லி வாங்கி சாப்பிட்டா? அரிசி வித்துடா இட்லி வாங்கி அதை குழம்பி போட்டு சுட முடியாது. அது காய் அது கடப்படாதான் அந்த காரியம் கொடுத்துட்டு போய் ஹோட்டல் காலையில போய் டிஃபன் வாங்கி. சரி தெரியாத கேட்க வேண்டியதான். நாயும் பெரிதா மனம் பெரிதா புத்தி இல்லாத மன்னவர் புத்தி உள்ள மன்னவரன்னு சொல்ல போனேன், நீங்க கொலைத்தீங்க. ஆம்படியானுக்கு புத்தி இல்லைன்னுட்டு பூ பெரிதா மனம் பெரிதா இருக்கு பூவு. அந்த பூவுல வர மனம் கண்ணுக்கு தெரியல, வாசம் மட்டும் மனம் மட்டும் தெரியுது. ஆமா அந்த பூ பெரிதா மனம் பெரிதா எனக்கு புத்தி உள்ள மன்னவரே அந்த பூ பெரிசா அதுல கலந்து வர மனம் பெரிசா. அழகான ஒரு பொண்ணு ரோட்ல போயிட்டே இருக்கும். ஆசையுள்ள நாயகியோ நான் இருந்து குடும்பம் பண்ற மாதிரி இருந்தா பண்றேன். ஏதாவது சாபங்க போன்னு சொல்லி சாபம் கொடுத்தாங்கன்னு அந்த பஸ் ஸ்டாண்டு போற வரையும் இவனை கேள்வியாவது கேட்டு முடியும். நீ எத்தின் தர ஆவாங்கிறியோ அத்தின் தாத்துக்கு ஆவா 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 காரா கடையில கூட போய் குந்திங்கன்னா ஆமா ஆமா ஆமான்னு போடுவேன். போகாத மாதிரி ஆமா பின்ன பாரு எத்தின் தாரா ஆவா ஆவா ஆவாங்கிறது என்னமா ஏதுமான்னு சொல்லி பாரு, மரியாதை கிடைக்கும்.
நீ பழமனையாடா அந்த மாதிரி என்ன பண்ணி சொல்லி நாய் வாழங்களை எடுத்து நறுக்கி தீட்டி நத்தமிழை எழுதி வச்சு எழுத்தாகுமோ? நாய் வாழை நிமித்த முடியுமா? நிமித்தினா நீளும் விட்டுட்டா. கூட்டாய் சுத்திக்கும் பேய் வாழும் சுடுகாட்டை பெருக்கி பெருக்கி தள்ளி தள்ளி பெரிய திருவிழா கேட்டு அது வச்சு வீடாகுமோ? சுடுகாட்டை மொழி நானும் போட்டு தெளிச்சு கோலமிட்டு ஒரு வேலைக்கு 1000 வேலை 100 வேலைக்கு வச்சு வச்சாலும் அது சுடுகாடு தான் அந்த மாதிரி சுடுகாடுறா இதை இது திருத்த முடியாது. திருந்தாது. நான் தெரிஞ்ச மாட்டேன். நான் சொல்ல பண்ணி கோவப்படுதுன்னு பேசாத மாட்டான். சரி அப்புறம் படிக்குவாங்க இந்தா, காரணம் என்ன சொல்லி கேட்க போறேன் பூ எல்லாத்தையும் நான் பெரிதா தான். மனம் மனம் பெரிதா பெரிதா. பார்க்கும்போது பூ பார்த்தா அழகு கண்ணுக்கு தெரியும். தெரியும் கோயிலே பாருங்க 4 பேர் 10 பேர் போவாங்க. கோயிலுக்கு வெளியிலேயே கடத்துல போவாங்க, கோயிலுக்கு போவாங்க, குளத்துக்கு போவாங்க, எல்லாரும் போவாங்க. அது சரி இப்படி பார்த்து திருப்பி பார்க்க மாட்டாங்க, அங்க பார்த்தா திருப்பி பார்ப்போம். எதை பார்த்து ஒரே அழகான ஒரு பொண்ணு போவோம், அது மலர் சூடிக்கிட்டு போவோம், போவோம். நாம குடிஞ்சுக்கிட்டு தான் போவோம். ஆ. அது மேல ஒரு மணவாடை வரும், ஆ. யாராது அப்படின்னு நிமிந்து பார்ப்போம். அந்த வாசம், அந்த வாசம் தான் பெரிதே தவிர பூவை பூ பார்த்து பெரிது கிடையாது. இந்த வாசத்தை பார்த்து என்னடா அந்த அம்மா கிட்ட சொல்லு, அந்த அம்மா கிட்ட சொல்லு. நீ சொல்லடா. இல்ல நீ வாடை தான் பெருசு, மனம் மனம் தான் தான் பெருசு. பெரிது, பூ பெரிது இல்ல. என்னங்க? பூ பெருசு, மனம் பெருசு. பூ பேசிட்டு மனம் தான் பேசியா? அது போனா போகுது. அது மனமே பேசி கண்ணுல பார்க்க முடியல, அது பேசிக்கிற பார்க்க முடியாது. ஓடன போத பார்க்காத பொருள் ஆப்பிட பெருசு. போத அது அரைக்கில தான் அது தேரும். போனா போகுது. நீர் பெரியதா குளிர் பெரியதா அதுக்கு நீதி என்ன சொல்லும் ஐயா? நீர் பெரியதா குளிர் பெரியதா அதுக்கு நீதி என்ன சொல்லும் ஐயா? அடியே என்னடா அந்த சேரியே சொல்லும் ஐயா. தண்ணியில உள்ளா குளிருது, தண்ணி கண்ணுக்கு தெரியுது, அந்த குளிர் கண்ணுக்கு தெரியல. அந்த குளிர் பெருசா இல்ல அந்த நீர் தண்ணி பெருசா தெரியலன்னு சொல்லிட்டு போ. மழுப்பு அதை கீர்ச்சா மழு ஏமாந்துட மாட்டேன். உங்ககிட்ட யாருக்கிட்ட என்ன சரக்கு இருக்குன்னு பார்க்கதான் கேட்கறேன் நானு. இல்லம்மா வாங்கல இன்னைக்கு. டேய், என்னத்த வாங்க போறேன்? இவன் வேலையே தான் இவன் சொல்லி அப்புறம் என்ன? வரடா. வாசம் வரா சோதரியே. தண்ணி பேச்சா இல்ல குளிர் பெரிதா? இருக்குது, எங்க பார்த்தாலும் தான் இருக்கும். தண்ணி பேச்சு இல்லம்மா, ஏரி குளம் குட்டை அதெல்லாம் பேச்சு கிடையாது. ஆ. அதுல ஊந்து ஏச்சு ஒண்ணு குளிர் தான் அந்த பேச்சு. குளிர் கண்ணுக்கு தெரியலப்பா, அது தெரியாதுதான் பேச்சு. ஆனால் தான் பேசி. ஆமா, ஆமா. நானும் பேசல. எங்க புராணத்துல அதான் ஏங்க? முகப்புறம். முட்டை பெருசா கோழி பெருசா? இது என்னடா ஏறு. பேச்சா இருக்கிறது போட்டுட்டான். ஆ. என்ன வம்பா இருக்குது, என்ன இது கூடவா தெரியாது? என்ன வம்புதான் வளர்த்துறது. வேற என்ன கோழிதான் பேச்சு. கோழி பேசிதானே? ஆமா. அந்த கோழி ஏற்கனவே எதுல இருந்து வந்தது? முட்டையில இருந்து. அப்ப கோழி பேசின்றீங்க? அப்ப முட்டை தான் பேச்சு. முட்டை தானே பேசி. முட்டை எங்க இருந்து வெளியே வந்தது? கோழி வகுத்துல இருந்து. அப்புறம் முட்டை பேசிங்க. அப்ப கோழி தான் பேச்சு. முட்டையோட இப்போ இது பேசுறீங்க, அதை சொல்றீங்க, அதை சொன்ன சொல்றீங்க. சரி, அது கோழிக்கு அதை கூட அப்படியே இருக்கு. ஒரு குடும்பத்துல மாமியா பெரியவளா மருமக பெரியவளா? இது கூட வர தெரியாது. ஆம்படியான கட்டிக்கின்னு புள்ளைய பெத்து மவனை பெத்து மருமவளை கொண்டாந்தவங்க மாமியா தான் பேச்சு. அவதான் வாய்ச்சல ஆமா, பின்ன அவ மாமியா பெரியவளா இருந்தாலும் ஏற்கனவே 100 கேள்விக்கு அவ மருமவளா தானே இருந்திருப்பா அந்த வீட்டுல. ஆமா, அது மருமவளா இருந்தான். அப்புறம் புள்ளைய பெத்து மருமவளை கொண்டாந்து அப்புறம் அப்ப மருமவ தான் பேச்சு. மருமக பேச்சு தானே. மருமக பெரியவளா இருந்தாலும் மாமியாளுக்கு கீழே தானே ஒரு வீட்டுல குடும்பம் என்னடா பண்ணுவா. இது வம்பா இருக்குது? இந்த சந்தேகத்தை வேணா நான் தெளிவுபடுறேன். மாமியால கொண்டாந்து அப்படி நிறுத்து, நீ சொல்றா. மருமவளை கொண்டாந்து இப்படி நிறுத்து. எவளுக்கு பேச்சா இருக்குன்னு எடை போட்டு சொல்றாங்க. நான் அதே பாண்டமா பேச்சா இருக்காது. ஏய், யாருக்கு பேச்சு யாருக்கு பேச்சுன்னா பார்த்தா தெரியும் யாருக்கு பேச்சு. மருமவளுக்கு பேச்சா மாமியாளுக்கு பேச்சா? எவடா துணி அவுத்து ஓட்டி காட்டு வாங்கி பார்த்து சொல்ல போறேன். ஆட போற கூட மாத்தி யாருக்கு பேச்சு நிக்காதா? சொல்லலாம். இது ஒரு பங்குல இருந்தாரு. இன்னைக்கு முக்கியமா தெய்வம்னா நீ கடவுள் இல்ல, நான் கடவுள் இல்ல. அது வெங்கல சேலை. அது வெங்கல சேலை. இதெல்லாம் பூரா சிமெண்ட் சேலை, கல் சேலை. அப்புறம் மர சேலை. இன்னைக்கு நேருக்கு நேரா பார்க்க கூடியது 2 தான் தெய்வம். என்ன தெய்வம்? அந்த சந்திர சூரியன் யாரு? சிவசங்கரன். ஐயா, சந்திர சூரியன் யாரு? சிவசங்கரன். தெய்வம் நான் நேருக்கு நேரா பார்க்கறது 2 தான். என்னமோ நிறைய
நிறைய காலம் 6 மணிக்கு எல்லாம் போய் ஸ்நானமானம் செய்யறாங்க, குளிக்கிறாங்க. 100க்கு 10 பேர் நம்ம இருக்காங்க. கதிரவனாகி சூரியனை காலையில நீராடி விட்டு நமஸ்காரம் செய்றாங்க. சூரிய நாராயணா சூரிய நாராயணான்னு கும்பிடுறாங்க. அம்மாசி வந்த 3வது நாள் சந்திரனை பார்த்து நாளைக்கு அமாவாசை வந்த உடனே 3ஆம் பிறையை பார்த்து கும்பிடுவாங்க. 3 நாள் அந்த சந்திரன் சூரியன் யாரு? சங்கரனே பதில் கூறு. தொட்டா சுடுத நெருப்பு அக்கினி. ஆமா. அந்த அக்கினி யாரு? இந்த சந்திரன் யாரு? யாரு? அந்த சூரியன் யாருங்கிற சந்தேகத்தை தீர்த்துட்டா அப்புறம் எதுவுமே நான் கேட்க மாட்டேன். அதான் நல்லா இது இருக்குதா? கூடவா தெரியாது? சும்மா நாளை சுத்தி வச்சு அதை அப்படியாங்க கூட மாத்திரம் குடும்பம் பண்ணி எல்லாம நான் என் வாழ்க்கை செஞ்சுட்டு இவ்வளவு நாளா தெரிஞ்சுக்காது இருக்கிறேன். இவ்வளவு நாளா என் கூட இருந்து வாழ்க்கை அனுபவித்து யாருன்னு சொல்ல ஏய், இது கூடவா தெரியாது? போகாதவங்க எப்படி இருப்பானு? ஆகாயத்திலே கூடிய சந்திரனும் சூரியனும் யாராருன்ற சூரியனாகப்பட்டவன் என் வலதுகன், பலக்கண் சந்திரன் இடதுகன். அந்த நெருப்பு இருந்தியே அது என் நெற்றிக்கண். எல்லாம் என்னிடத்தான் சேர்ந்தது. நானே தான் அந்த ஆளு. நெய்யும் இருந்தா மேல் வீட்டுக்காரி 7 ஓடிச்சான் கருவோட்டு வாய். கருவோட்டு வாய். அந்த மாதிரி ஆகாயத்தில் இருக்கு சந்திரா சூரியன். ஆமா ஆமா. நீ கீழே பூவுலகம் இங்க கீழே நிற்கிற. சந்திரன் என் வலது கண்ணு, சூரியன் என் இடது கண்ணு, என் நெத்தி கண்ணு தான் அக்கினி. இது யாரியா ஒத்து இருக்குது கதையா? என்ன கந்தலு ஹாய் ஏதாவது ஒரு அளவா புழுகுறாரா அதை நான் கேட்கலாம். அளவு மீறி போறேன்னா அப்புறம் நான் எப்படி கொஞ்சம் பேசிக்கலாம். கம்மியாகுது இதுக்கு மேல்பட்டு நான் பேசுற சமயத்தில் ஈன்னு விடுறது, அதேதான் தீச்சி மழிப்பு விடுறது. தீர்த்தி மழை பெறும். இன்னைக்கு அப்படியெல்லாம் முடியாதுங்க. யாரு அவங்க? ஏய், நான் தான் அவருடைய சிவம் என்ற ஒரு கருப்பொருளிலே என்னால் அடங்கியது 3 கருப்பொருள். சூரிய சந்திரன். சந்திர பெரு மாதிரி இது பாரு உயர. சந்திரன் யாரு பாருங்க. இங்க உயர பாருங்க. ஆமா. தடாபாரத்துல கங்கா பவானிக்கு பக்கத்துல பாருங்க. அதனாலதான் சந்திரன் வலக்கண்ணு சூரியன், இடக்கண்ணு சந்திரன், நெத்திக்கண்ணு நெருப்பு. அதான் சரி, உன் கண்ணு தானே சந்திரன் சூரியன். ஆமா. என் இரு கரத்தால் உன் கண்ணை மூடுறேன். ஏய், ஏன் அவன் கத்துற? ஏன் எதுக்கு கத்துற? என் கண்ணை ஏன் வா. இதுக்கு எதுக்கு கத்துற? யாரு? நான் என் கையால உன் கண்ணை மூடிடுறேன். இல்ல பொண்டாட்டி தானே, பொண்டாட்டிக்கிட்டு போய் ஆழ்வோம். அதை கீழே போய் அண்ணன் எடுத்தாரா? சொல்லி நானே எழுதி தம்பி சொல்லிட்டாங்க, அதை மூடி வருவாங்க. அவன் அப்ப அதை திருத்துறாங்க அவன். சரி கண்ணு மூடு. பரியாசுக்காக பாம்பு கடிச்சு கட்டியா போடும். அதேதான். என் கண்ணை மூடாத விளைவு வந்து நான் உன் கண்ணை மூடனா உலகம் இருளுமா? இருண்டு விடும். ஆபத்து வரும். சந்தேகம் என்று சொல்லும் சரக்கு பெண்கள் மனதிலே பெண்கள் மனுஷர் தான் இருக்கு. ஆனா நீங்க கண்ணு கண்ணுன்னு சொன்னா இதை நான் நம்ப முடியாது. எத்தனை காலத்துக்கு தான் இதை நாம போட்டு அப்படியே அப்படி நான் உன் கண்ணை மூடி உலகம் இருந்து போனா எப்பவும் பண்ண மாதிரி குடும்பம் பண்ணும். அப்படி இருள உனக்கு சாபம் இன்னைக்கு. பரமேசா, என்னை வந்து சோதிக்கிறாய். உனக்கு வீண்காலம் வந்து விட்டது. பொம்மையாட்டிக்கு பயந்துக்கின்னு ஆம்பளையும் வெளி கிளம்புற வேலை உண்டுதான். அந்த மாதிரி வந்தாலும் வரும் சொல்ல முடியாது. எதுக்கு ஆம்பளை பொம்மையாட்டிக்கு பயந்து பொம்மையாட்டி பண்ற தவறால என் ஊர்ல ஒரு 3 பேர் கிளம்பிட்டான் வெளியே. ஊரே தானே. அவன் எங்க தான் இருக்கானோ செத்தானா என்னன்னு தெரியல. சரியா நான் கண்ணை மூடுவேன். இருந்து போச்சு. உலகம் இருண்டு விடும். அல்ல கொல்லப்படும். அல்லோ சிவா சிவா சிவா. வேண்டாம் 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 வேண்டாம். என்னால உலகமெல்லாம் இருக்குதென்று ஈசானி என்னிடத்தில் பேச வேண்டாம். ஒன்னால சாவது வந்துட்டாலும் நான் உறுதிமொழி தவறி என இருக்க மாட்டேன். அந்த சந்திரனும் சூரியனும் சிந்தையில் சந்தேகம் கொண்டு இப்ப தத்துக்காய் விழியதை மூடினேன்.
பொண்ணா பிறந்தா புத்தி இல்ல நீ பூத்தின்னு இருக்கணும்னு சொல்லு. புத்தி ஏதாவது சொல்லி கிண்டி விட்டு போற பேமணி தானே நீ. ஆனா பிறந்த அறிவு இருக்கணும். நான் பிறந்த புள்ளிகளுக்கு புத்தி இருக்கணும். புத்தி இருக்கணும். ஞாபகம் இருந்தோம் சில பேரு கொஞ்சம் அறிஞ்சிருந்தா சிலது சொல்லியும் சொல்லாதவும் திருந்தாத ஜென்மம் இருக்கிறத விட ஆமா ஆமா இது எல்லாம் இறக்கிறதே மேலு. அரிசி போட்டு நேரம் வெந்து இருக்கணும், எடுத்து வடிக்கிறது இருக்குது. அதை பூரா நேரமா அமைக்க பூனை பீ ஆகிறது இருக்குது. நான் இந்த சந்தேகம் தீர வேணும்னு தானே உன் கண்ணம் முன்ன. இது நல்லதோ கெட்டதோ எத்தனை காலத்துக்கு பொறுத்து இருக்கிறது. என்ன பக்கத்து வீட்டுக்காரியா எது வீட்டுக்காரியா இல்ல தாலி கட்டின பொண்டாட்டி தானே. குந்தி ஒண்ணு தாலி கட்டிக்கிறோம் தானே. நாளைக்கு கிழக்கு மாவட்டம் உட்காந்தாங்க அறுக்கிறது இல்லையா? நான் மேற்கொம்ப திருப்பி நேரம் போ. தாலியா இருக்கிற கைதான் சொல்லாதான்னு சொல்றேன். நான் அன்னாலும் இதே சொல்லி என் தாலி அறுத்துட்டடா. அட எங்க அம்மா இனிமே தான் அறுத்தாங்க. இதுக்காக என்ன பஞ்சாயத்து? பொம்மா ஜெயிக்க குத்தம் உன் சித்தப்பன் உள்ள விடல அவ மேற்கொம்ப திரும்பி அறுத்தா. ஏன் அவங்க என்ன குத்தம் பண்ணாங்க? நீ 3 வயசு பிள்ளைகளை ஒண்ணு விட்டு ஒருத்தர் கிளம்பிக்கின்னு அம்மா ஊரை விட்டு வெளியே போன அன்னைக்கே ஒப்பங்க அண்ணன் தாலி அறுத்து போட்டு போயிருந்தா பரவாயில்ல. அப்புறம் என்ன தாலி மாட்டிக்கு நாங்க ஆட்டிக்கின்னு இருந்தா காலம் கடந்து ஒப்பம் செத்து போனான். அப்ப என்ன சொல்லி வந்தா ஒப்பமா அந்த போய் இருந்தானே அவங்கிட்ட அவன் கட்டின தாலியை போய் அவனுக்கு அறுத்துட்டு வந்துடுறாங்கன்னா போடிட்டாங்க. அந்த கையை ஈட்டு போனவன் அம்மா வந்தாங்க, மனப்பாறைய போட்டாங்க, எல்லாம் பாலகள் எல்லாம் போனாங்க, வச்சு உட்காந்தாங்க தாலியா இருக்க. போய் சித்த போக முடியாம என்ன பண்ண அம்மா நாளா எங்க இருந்தா அவனுக்கு போய் அரடி தாலி நீங்க அறுக்க வேணான்னு பிடிச்சி பக்குன்னு எடுத்து வெளியே விட்டான் அம்மால. அப்புறம் அவன் அம்மா போகக்குள்ளே எப்படி கட்டி போட்டா ஒப்பங்கிட்ட அந்த தாலிய அவங்க கைட்டுல மயம்மா ரோட்ல வண்டியில போனவன் கைட்டு மூட்டாமா அவங்கள கைட்டாங்க. அதனால சர்வேசா நான் தெரியாத சந்தேகத்துக்கு தான் இந்த கண்ணம் முன்ன இன்னைக்கு இப்படி எல்லாம் என்ன பெருத்து பேசக்கூடாது. கல்யாண பூஜையில எப்படி எப்படி இருந்தாலும் நினைச்சு பாரு. நீ பச்சை வைத்த என் மேல் நீ கச்ச வைக்க உடனே ஐயா 1.5 மணி நேரம் ஒரு முகூர்த்தம் பார்த்தா அம்மா காக்கா கழுவோ பறவைங்களோ பூச்சியோ புழுவோ ஐயா அவன் முன்ன மேய்ச்சலுக்கு போனா ஆடு மாடு எல்லாம் கத்திக்கின்னு வரத்த கண்ணால பார்த்தேன். ஆயிட மக்களோ அல்ல பட்டு விட்டாரு கண்ணை மூட மாட்டேன். வேற ஒண்ணும் கேட்கல ஐயா. அறுத்து மட்டும் எனக்கு கூட கைலாயத்திலே ஒண்ணு ஒரு மூல்ய முறைங்கிறேன். இதுக்காக ஒண்ணிட்டு நான் வந்து ஒண்ணு வாங்கி சாப்பிடுறேன். தேவைப்படாது. என்ன சொன்னோம் மூஞ்சம் இப்ப என்ன வாரிக்கு போறோம். கூட்டி கூட்டி பேசுறேன். அது இல்ல இதுக்கு மேல் பாருங்க. எத்தனை சொன்னாலும்
வந்தான். யாரு பொம்மையை பெத்தாங்க? ஆமா, ஆ. கருமொழி படைப்பு படைப்பு. ஆமா. ஆ. அத காணாத 50 பொண்ணு பிறந்தது. இது இல்ல சும்மா புள்ளிகள் பிறந்ததால சதவோட்டவர்களும் தட்சணைக்கு அடிமை ஆயிட்டாங்க. அப்ப அடக்க மாவாதவரு என் கணவன் சிவபெருமான் அவருக்கு அடிமை இல்லாத இருந்தார். அப்ப என்ன சிந்தனை அப்ப தச்சை என்ன நினைக்கிறான்? உலக மாதா உமா பார்வதி எனக்கு மகளா பிறக்கணும், பொண்ணா பிறக்கணும், அந்த பரமசிவனுக்கு நான் கல்யாணம் இந்த பொண்ணை கொடுக்கணும், மனகோலத்துல மாமானி என் காலில் விழுவான், மகராசனாரா அப்படின்னு தூக்கி வாழ்த்தலாம். பரமனை விட நம்ம பெரிய தெய்வம் என் தந்தையும் வாழ்த்துறவங்க தான் பெரியவங்க. தகமையுடைய தர்க்கன் அங்க தர்க்கன் தவத்துல இருந்தான். அந்த சமயத்துல அம்மா பார்வதி அவங்க நீ மகளா பிறக்கணும், உன்னை கல்யாணம் செய்யணும், அகந்த நாள் சொல்றேன்னு சொல்லி மாப்ப அடக்கணும் சொல்ல சிறைமேற் கொண்ட அம்மா நான் மரமுடி சங்காக நதியில போய் உண்டு கிடந்தாய். ஓடி வந்தான் தச்சன். அந்த தங்க கையால எடுத்தான். ரூபாய் எணித்தான். அழகான பொன்குழந்தை தாச்சாணி என்று பேர் வைத்தான். திருஞ்சர போற வளர்த்தான் தச்சன். உன்னியே கணவனா நேபகம் பண்ணி என்ன உனக்கு கல்யாணம் செஞ்சு வச்சா. அது உண்மை. நீ என்ன செஞ்ச? அவன் போய் காலில் உழுவனு பொண்ணு கட்டி பொண்ணு மாப்பிள்ளை காலில் உழுவாங்க. எங்க அப்பா துப்பு தெரிஞ்சு இவர் சொல்லாத ஊர்வல காட்சி போனவர் சொல்லாத கைலாயம் போய் சேர்ந்துட்டா. காலி கட்டிட்டு கிளம்பிட்டாரா? ஆமா. நான் என்ன செஞ்சேன்? ஆம்பளையா போன போற அப்பா அம்மாவை என்ன பண்ண போறோம்? கௌரி யாருன்னு போய் பாடு. அப்பா போய் வர அம்மா போய் வரன்னு சொல்ல நானும் ஒரு பின்னாலேயே தொடங்கி நான் வந்தேன். என் கண்ணா உறவெல்லாம் வெறுத்துட்டு அண்ணன் தம்பியா மறந்தேன். சாமி இருந்தா போதும் வந்தா நம்பிதானே வந்தேன். என் கண்ணால தண்ணி வரலாமா? வாசுடிதாண்டி அடிக்க இது கண்டறிந்து என்ன ஆயிரம் முறை உரைத்தாலும் நான் ஒரு மூலையில பட்டுக்காத பக்கத்துல பட்டுக்கிட்டு போற மாதிரி போன நம்மளால இல்லாத கிடையாது. எங்கேயாவது ஒரு மூலையில தூக்கி வந்துட்டு நம்ம பொழப்ப நம்ம பாப்போம். நம்ம பொழப்பு அவங்க பொழப்பு வேற என்ன? காரணம் எனக்கு இடமாக உனக்கு இல்லை, கைலாயத்தில் இடம் கிடையாது. ஓ சாபம் முடிச்சுட்டான். ஆமா. என் சங்கரே சாபம் தந்தா அந்த மங்கை எங்க போவதையா எங்கைய சாபம் தான் சொல்லிய எந்த சாபம் எந்த போயிருக்கு சொல்லு. அப்படியா? பார்க்க போறேன். என்று இம்மையை உனை அழைத்து இந்த ஈசானாஜ்யத்தை எப்போது வாதாடி வாதாடி இடம் இல்ல போ சாபம். எதிர்மாறு உரையால் பதிமா விரதை பத்தாவுக்கேற்ற பதிவிரதை ஆனாலும் எத்தாலும் கூடி வாழலாம். சற்றேனும் டேருமாறாய் பேசுவாராயில் கூறாமல் இந்த பொண்டாட்டி வாழணும் சன்னியாசியா போறதாமே. அந்த மாதிரி பொண்டாட்டியா போட்டேன். இதுக்கு மேல்பட்டு நீ எதுக்கு தேவைப்படாது. என்ன ஊருக்கு போகணும்னு சொல்லு. காஞ்சியம்பதி கம்பா நதி கரையிலே மணலால் என்னுடைய உருவம் தான் தெரியுமில்ல. லிங்கம் பிடித்து மணலால் தான் பிடிக்கணும். வெறும் மணலை எடுத்து லிங்கம் பிடிச்சி தேவாண்டு 100 ஆண்டு கண்மூடி தபம் செய்யணும். மெய்தபம் இருக்க வேண்டும். இந்த 100 ஆண்டுக்குள்ள அந்த லிங்கத்துக்கு அழிவு ஏற்பட்டா மணல் கூட செய்யக்கூடாது. ஏதாவது ஒரு பனித்தூளி போட்டு கலந்தா கூட மறுபடியும் ஜாபம். எத்தனை வருஷம் கொடுப்போம் தெரியும். செய்த லிங்கம்
காஞ்சி லிங்கம் முடிச்சா ஈரம் இருக்கிற அந்த ஈரம் இருக்கிற வரையும் முடிச்சு வச்ச லிங்கம் லிங்கமா இருக்கும். ஈரம் காஞ்சி போனா ஈரம் காஞ்சி போச்சுன்னு சொன்னா அது ரைஸ் மில்ல இருந்து தவிடு கொட்டுற மாதிரி மூட்டா கொட்டின்னு குஞ்சு இருக்குமே. நான் சாபம் கொடுப்பேன்னு சொல்றியே, எப்படின்னா ஒரு 100 ஆண்டு காலம் தான் நான் வச்சு பக்தி இருந்தா உனக்கும் தெரியும் இவனுக்கும் தெரியும். கணவனே பதிபக்தி.